வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கருப்பு மல்லிகை நாவலுடைய இறுதி பகுதி. முதல் 2 பகுதிகளை நீங்க இன்னும் கேட்கலன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டாவே கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அந்த வீட்டோட ஜன்னல் வழியா காதலோட முகம் தெரியவும் அதை பார்த்த தனசேகரும் ரோகிணியும் திடுக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா காதலுடைய முகம் முழுக்க ரத்த புள்ளிகள் தெரிய ஆரம்பிச்சது. அந்த வீட்டை நோக்கி போக தனசேகர் முயற்சி பண்ணவும் உள்ள இருந்து காதர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சான். எஸ்பி சார், பக்கத்துல வராதீங்க, அங்கே நில்லுங்க. மீறி பக்கத்துல வந்தீங்கன்னா பிரதீபா உங்களுக்கு உயிரோட கிடைக்க மாட்டா. உங்க கையில இருக்கக்கூடிய துப்பாக்கிய ரோகிணி கிட்ட கொடுத்துட்டு நீங்க மட்டும் தனியா ஜன்னல் பக்கத்துல வந்து நில்லுங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த போலீஸையும் இங்க இருந்து 50 அடி தூரத்துக்கு தள்ளி போய் நிக்க சொல்லுங்க. எஸ்பி சார், பிரதீபாவோட உயிருக்கு இது வரைக்கும் எந்த ஆபத்தையும் நான் ஏற்படுத்தல. வலது கையில மட்டும் லேசா கீறி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியபடியே தன்னுடைய பக்கவாட்டத்துல திரும்பி காதர் குரல் கொடுத்தான். ஏய், இங்க வா. வீட்டுக்குள்ள இந்த பிரதீபா மிரண்டு போயிருந்தா. அவளுடைய வலது முழங்கையில நீளமான ஒரு ரத்த கீரல், துடைக்கப்படாத ரத்தம் முழங்கை வரைக்கும் வழிஞ்சு போய் உறைஞ்சு போயிருந்தது. எஸ்பி தனசேகருக்கு அதை பார்த்ததுமே முகம் மாற ஆரம்பிச்சது. தனசேகரை பார்த்ததும் பிரதீபா, சார் என்னை காப்பாத்துங்க சார், பயப்படாதம்மா, தைரியமாரு. பிரதீபாவுக்கு தைரியம் சொன்ன தனசேகர் காதர் பக்கம் திரும்பினா, இப்போ உனக்கு என்ன வேணும்? இது பாருங்க எஸ்பி சார், என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டு என்னை பிடிக்க முயற்சி பண்ணாதீங்க. நீங்க என்ன எந்த வகையில தாக்க முயற்சி பண்ணாலும் சரி, துப்பாக்கியால சுட்டாலும் சரி, நினைச்சு பார்க்க முடியாத மிகப்பெரிய சேதம் உங்களுக்கு வந்து சேரும். தனசேகர் என்ன உளறிட்டு இருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் போதே காதர் தன்னோட ஷர்ட்டை தூக்கி இடுப்பு பகுதியை காட்டினா. பெல்ட்ல செம்பு கம்பிகள் முனைகள்லாம் நீட்டிக்கிட்டு இருக்க உள்ள டைனமைட் புடைப்பா தெரிஞ்சது. அதை பார்த்ததுமே எஸ்பி தனசேகர் 2 அடி பின்வாங்கவும் அதை காதர் கவனிச்சுட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன எஸ்பி சார், 2 அடி பின்னாடி போறீங்க, அவ்வளவு பயமா இருக்கா? நான் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு மனித வெடிகுண்டு இதை மட்டும் நான் வெடிக்க வச்சேன்னா சேதம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்கிட்ட வாலாட்ட முயற்சி பண்ணீங்கன்னா இதை ரிமோட் கண்ட்ரோல் மூலமா வெடிக்க வச்சிருவேன்னு தான் பாக்கெட்ல கையை விட்டு தீப்பெட்டி சைஸ்ல இருந்த ஒரு ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து தனசேகர் கிட்ட காட்டி மிரட்ட ஆரம்பிச்சான். இந்த பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணினா போதும், 10 மீட்டர் தூரத்திற்கு எதுவுமே மிஞ்சாது. நான் உயிருக்கெல்லாம் பயந்தவன் கிடையாது சார். எனக்கு ஆபத்து வர மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா போதும், நான் இந்த பட்டனை பிரஸ் பண்ணிடுவேன். சரி, அவசரப்படாத. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் இங்க இருந்து போலீஸ் கைக்கு சிக்காம பாதுகாப்பா தப்பிச்சு போகணும். இன்னும் சரியா 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு போலீஸ் ஜீப் இந்த வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நிக்கணும். காதர் பேச பேச தனசேகர் கோவமா அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த ஜீப்ல தான் நான் தப்பிச்சு போக போறேன். என் கூட பிரதிபாவும் நீங்களும் வரணும். நீங்க தான் அந்த ஜீப்பை ஓட்ட போறீங்க. ஜீப்பை யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது. மீறி ஃபாலோ பண்ணினாங்கன்னா என் இடுப்புல இருக்கக்கூடிய டைனமைட் சத்தமா வெடிக்கும். அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் தானே? அது மட்டும் இல்ல, நீங்களும் பிரதிபாவும் என்னுடைய மரணத்துக்கு எனக்கு கம்பெனி கொடுக்க வேண்டியதா இருக்கும். தனசேகர் எதுவும் பேசாம காதர் சொல்லிட்டு இருந்ததையே உன்னிப்பா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இன்னும் சரியா 10 நிமிஷத்துக்குள்ள வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் ஜீப் வந்து நிக்கணும். இல்லன்னா 11வது நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ள டைனமைட் வெடிக்கும். காதர் அவன் சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்லி முடிச்சதும் தனசேகர், இல்ல அவசரப்படாத, நீ கேட்கறத நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லியபடியே பின்பக்கமா திரும்பி முரளி அப்படின்னு குரல் கொடுத்தாரு. பக்கவாட்டுல நின்றுட்டு இருந்த முரளி வேகமா முன்னோக்கி வந்து, சார் அப்படின்னு கேட்டாரு. முரளி, ஒரு போலீஸ் ஜீப் கொண்டு வந்து இந்த வீட்டு வாசல் முன்னாடி நிறுத்துங்க. சரிங்க சார் அப்படின்னு சொன்ன முரளி வேகமா ஓடினாரு. சரியா 5வது நிமிஷம் போலீஸ் ஜீப் ஒண்ணு அந்த வாசல்ல வந்து நின்னுச்சு. ஜீப் வந்து நின்னதுமே தனசேகர் ஜன்னல் பக்கம் திரும்பி பார்த்தாரு. ஆனா காதர் இல்ல. காதர், வெளியே வா, நீ கேட்டபடியே போலீஸ் ஜீப் வந்தாச்சு. தனசேகர் சொல்லி முடிச்சதும் சில வினாடிகளுக்கு பிறகு அந்த ஜன்னல் வழியா காதலுடைய முகம் தெரிய ஆரம்பிச்சது. ஜீப் வந்ததை உறுதிப்படுத்திக்கிட்டாவன், எஸ்பி சார், நீங்க போய் டிரைவர் சீட்ல உட்காந்து ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை தவிர வேற யாரும் ஜீப் பக்கம் வரவே கூடாது. காதர் மிரட்டலா சொல்லவும் தனசேகர் வியர்த்து போன முகத்தோட ஜீப்பை நோக்கி நகர்ந்து போக மறுபடியும் குரல் கொடுத்தான் காதர். எஸ்பி சார், ஒரு நிமிஷம். நீங்க ஜீப்ல போய் உட்கார்ந்ததுமே நான் பிரதீபாவோட வெளியே வருவேன். அந்த சமயத்துல வெளியே யாரும் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு காக்கி யூனிஃபார்ம் கூட என் கண்ணில் படக்கூடாது. இத பாரு, உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ தைரியமா வெளியே வரலாம். நீ கேட்டபடி ஜீப் வந்தாச்சு. நான் தான் ஜீப்பை டிரைவ் பண்ண போறேன். நீ தைரியமா வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் வேகமா போய் ஜீப்ல ஏறி டிரைவர் சீட்ல உட்கார்ந்தாரு. சரியா 1 நிமிஷத்துக்கு பிறகு கதவை திறந்துகிட்டு காதர் வெளிப்பட்டான். அவருடைய இடது கை பிரதிபாவோட கழுத்தை சுத்தி வளைச்சிருக்க, வலது கையில உயர்த்து பிடிக்கப்பட்ட நிலையில ஒரு ரிமோட் கண்ட்ரோல் தெரிஞ்சது. ஜீப்பை நோக்கி அங்கலமா ரொம்ப கவனமா நகர்ந்தான் காதர். ஒரு கையில கத்தியை பிடிச்சிருந்த காதருடைய இரும்பு பிடியில மழையில நனைஞ்ச கோழி குஞ்சு மாதிரி பிரதீபா விடவெடுத்து போயிருந்தா. இன்னொரு கையால ரிமோட் கண்ட்ரோல கையில உயர்த்து பிடிச்சபடி அங்கலமா ஜீப்பை நோக்கி நகர்ந்த காதர் ஜீப்பு கிட்ட போனதும் முதல்ல பிரதீபாவை ஏறி உட்கார சொன்னான். பின்னாடியே அவனும் ஏறி உட்கார்ந்தான். இவங்க 2 பேருக்காக டிரைவிங் சீட்ல தயாரா காத்துட்டு இருந்த தனசேகர். காதரும் பிரதீபாவும் ஜீப்ல ஏறி உட்கார்ந்ததுமே காதர், சார் ஜீப்பை நகர்த்துங்க அப்படின்னு சொன்னா. மெல்ல ஜீப் நகர ஆரம்பிச்சது. இப்போ தனசேகருடைய பார்வை காதர் பக்கம் திரும்பிச்சு. இப்ப நம்ம எங்க போகணும்? அனாதை குரங்கு ஸ்பாட்டுக்கு போங்க. எதுக்கு? அந்த ஸ்பாட்
ஸ்பாட்டுக்கு போனதுமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு காதர் தெனாவட்டா சொல்லவும் நகர்ந்து போயிட்டு இருந்த ஜீப்பை பிரேக் அடிச்சு நிறுத்தினாரு தனசேகர். ஜீப் நின்னதுமே ஏன் சார் ஜீப் நிறுத்துனீங்க உஷ்ணமா கேட்டான் காதர். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? அனாதை குரங்கு ஸ்பாட்டுக்கு எதுக்காக போகணும்? அங்க உனக்கு என்ன வேலை? அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சார். நல்ல பிள்ளையா, நான் சொல்றத மட்டும் நீங்க கேளுங்க. ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிங்க அப்படின்னு மிரட்டற துணியில பேச ஆரம்பிச்சான் காதர். காதர் மிரட்டல சொல்லவும் சில வினாடிகள் யோசிச்ச பிறகு மறுபடியும் ஜீப்பை உயிர்ப்பிச்சு விரட்ட ஆரம்பிச்சாரு தனசேகர். தெருவுல 2 பக்கம் நின்று இருந்த ஜனங்களாம் விலகி ஓட ஆரம்பிச்சாங்க. ஜீப் வேக எடுக்க ஆரம்பிச்சது. 2 நிமிஷத்துல தெருவை கடந்து மெயின் ரோட்டுக்கு வந்தது ஜீப். காதர் சொன்ன திசைக்கு எதிர் திசையில தோட்டா மாதிரி ஜீப் பறக்க ஆரம்பிச்சது. திடுக்கிட்டு போனான் காதர். கையில வச்சிருந்த கத்தியால தனசேகருடைய பின்னங்கழுத்தை வருட ஆரம்பிச்சான். எஸ்பி சார், ரூட் மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க. அனாதை குரங்கு ஸ்பாட்டுக்கு அந்த பக்கமா போகணும். தெரிஞ்சுதான் போய்கிட்டு இருக்கேன். எஸ்பி சார், நிலைமை தெரியாம விளையாடாதீங்க. என்னோட இடுப்புல பெல்ட் பாம் இருக்கிறது உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? அதை நான் ஞாபகப்படுத்தணுமா அப்படின்னு கேட்கவும் மறக்கல, நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லியபடியே பிரேக்க பலமா அழுத்தவும் அந்த நிசப்தமான இருட்டுல கிரீச்சிட்டு அந்த வண்டி நின்னுச்சு. என்ன நிறுத்திட்டீங்க எஸ்பி சார்? ஜீப்ல பெட்ரோல் இல்ல. விளையாடுறீங்களா? ஆமா, விளையாட்டு தான். இது சாதாரண விளையாட்டு இல்ல, திருடன் போலீஸ் விளையாட்டு. தனசேகர் கொஞ்சம் தெனாவட்டா பேச ஆரம்பிச்சதும் காதருக்கு கோபம் தலைக்கேற ஆரம்பிச்சது. தனசேகர் கழுத்துல வச்சிருந்த கத்திய கொஞ்சம் வேகமா அழுத்தினா சூரியன் ஒரு ரத்த கூடு உற்பத்தியாகி காக்கி சட்டையோட காலரை நினைக்க ஆரம்பிச்சது. அடிக்குறல உரிமைனான் காதர். ஜீப்பை திருப்புங்க. இனி அந்த பக்கம் ஜீப் போகாது காதர். நாம வந்த பக்கம் மட்டும் தான் போகும். தனசேகர் கோபம் பதில் சொல்லவும் அனாதை குரங்கு ஸ்பாட்டுக்கு மட்டும் ஜீப் போகல அப்படின்னா நீங்களும் பிரதிபாவும் உயிரோடவே இருக்க மாட்டீங்க. பெல்ட் பாம்பை எந்த நிமிஷத்திலையும் வெடிக்க வைக்க நான் தயாரா இருக்கேன். காதர் பலமா மிரட்டதை நினைச்சுக்கிட்டு பேசவும் தனசேகர் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இங்க பாரு காதர், இனிமே உன்னோட உயிரை பத்தியோ பிரதிபாட உயிரை பத்தியோ நான் கவலைப்பட போறதே இல்ல. உன்னை அனாதை குரங்கு ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போனா கார்ல இருக்க டைனமைட்டை வெடிக்க வைக்க நீ ஒரு மனித வெடிகுண்டா செயல்பட போற. உன் மனசுல ஓடிட்டு இருக்க திட்டம் அதுதானே? அது எனக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு பெரிய அழிவை உண்டாக்க நானோ பிரதிபாவோ தயாரா இல்ல. உன்னோட உயிரை நீ காப்பாத்திக்க ஆசைப்பட்டா நான் உனக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன். ஆனா அனாதை குரங்கு ஸ்பாட்டுக்கு போகணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா பிரதிபாவோட உயிரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு அது 2ஆம் பட்சம் தான். தனசேகர் தன்னுடைய மிரட்டலுக்கு அடிப்பணிஞ்சு போயிடுவாரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தான் காதர். ஆனா தனசேகர் தான் உயிரை பத்தி பெருசா எடுத்துக்காம வீரமா பேசினதை பார்த்ததுமே காதர் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான். சில வினாடிகள் யோசனைக்கு பிறகு தன்னுடைய செல்போனை எடுத்து எண்கள் அழுத்தி தலைமையகத்தை தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சான். சார், நான் காதர். மறுமுனையில தலைமையகம் சீர ஆரம்பிச்சது. முட்டாள், உனக்கு என்னாச்சு? செல்போனை எவ்வளவு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அனாதை குரங்குல இருக்கக்கூடிய கருப்பு மல்லிகை ஏன் இன்னும் பூக்கல? கேள்விகள் பலமா ஆவேசமா வந்துகிட்டே இருக்கவும் குறுக்கிட்டு பேச ஆரம்பிச்சான் காதர். சார், எதிர்பாரா விதமா சில பிரச்சனைகள். என்ன பிரச்சனை? ரோகிணி சந்திச்சதுல இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நடந்ததை வரிசையா சொல்ல ஆரம்பிச்சான் காதர். தலைமை அதிர்ச்சியாக ஆரம்பிச்சது. இப்ப நீ எங்க இருந்து பேசிட்டு இருக்க? ஜிடிபி ரோட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். லேண்ட்மார்க் சொல்லு. ஐஸ்வர்யா காலனில இருந்து சரியா 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். போலீஸ் நீ வந்து ஜீப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா? வரல. உனக்கு நிச்சயமா தெரியுமா? தெரியும் சார். இப்போ ஜீப்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? நான், எஸ்பி தனசேகர், பிரதீபா. நீ தப்பு பண்ணிட்ட. எஸ்பி தனசேகரை ஜீப்ல ஏத்தாம பிரதீபாவை மட்டும் பணைய கைதியா வச்சுக்கிட்டு ஜீப்பை நீயே ஓட்டிட்டு அனாதை குரங்கு ஸ்பாட்டுக்கு போயிருந்திருக்கணும். ஸ்பாட்டுக்கு போனதும் மாருதி கார் பக்கத்துல போய் ஜீப்பை நிறுத்திட்டு உடனே பிளாஸ்ட் பண்ணிருக்கணும். எனக்கு இது தோணல சார். எப்படி தோணும்? மூளை இருந்தா தானே தோணும். சாரி சார், இப்போ கூட ஒன்னும் கெட்டு போகல. நான் சொல்றத கவனமா கேளு. சொல்லுங்க சார். நான் பேசுறது தனசேகருக்கு கேட்காது தானே? கேட்காது சார். தனசேகரை தீர்த்து கட்டிட்டு ஜீப்பை நீயே டிரைவ் பண்ணு. அனாதை குரங்கு ஸ்பாட்டுக்கு போயிடு. பிரதீபா முன்னோட பண்ணினானா அவ கதையும் முடிச்சிரு. ஜீப்பை வேகமா டிரைவ் பண்ணிட்டு போய் அனாதை குரங்கு பக்கத்துல போனதுமே பாம்ப பிளாஸ்ட் பண்ணு. என்ன சரியா அப்படின்னு கேட்கவும் எஸ் சார்னு சொன்னான் காதர். செல்போன் ஆஃப் பண்ணிட்டு உடனே காரியத்துல இறங்கு. உனக்கு இன்னும் 15 நிமிஷம் மட்டும் தான் பாக்கி இருக்கு. 16வது நிமிஷம் அனாதை குரங்குல இருக்கக்கூடிய கருப்பு மல்லிகை பூத்தே ஆகணும். நிச்சயம் பூக்கும் சார். செல்போன் அணைச்சான் காதர். வலது கையில் இடம் பிடிச்சிருந்த கத்திய தனசேகருடைய கழுத்து பக்கம் பார்த்து மெல்ல உயர்த்தினா. அதே நேரத்துல மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல வானத்துல வட்டம் போட்ட அந்த விமானம் வெளிச்ச புள்ளிகளோட தாழ்ந்து வந்து ரன்வேல அதோட கால்களை பதிச்சுது. படிப்படியா வேகம் குறைஞ்சு வந்து லான்ச்சுக்கு முன்னாடி நின்னுச்சு. ஹிந்தி பட ஹீரோ மாதிரியான தோற்றம். கோதுமை நேரத்துல உயரமா இருந்த சுனில்குமார் 2 உதவியாளர்கள் பின்தொடர படியில வேகமா இறங்கி வந்தான். எஸ்ஜிஎஸ் என்ற ஒரு அதிகாரி பெரிய பொக்கேவோட சுனில்குமாரை எதிர்கொண்டு வரவேற்க ஆரம்பிச்சாரு. சுனில்குமார் அந்த அதிகாரியை பார்த்ததுமே நிலைமை இப்ப எப்படி இருக்கு? அந்த பகுதியில மக்கள் ரொம்பவே பீதியில இருக்காங்க சார். கார்ல வைக்கப்பட்டிருக்க வெடிகுண்ட டிஃபியூஸ் பண்ற வரைக்கும் யாருக்குமே அங்க நிம்மதி இருக்காது. லான்ச்சை நோக்கி நடந்துகிட்டு முகத்துல அப்படியா அப்படின்ற மாதிரி வியப்ப காட்டினா சுனில்குமார். ஏர்போர்ட்ல எதுக்காக செக்யூரிட்டி இவ்வளவு அதிகமா இருக்காங்க? யாரா சென்ட்ரல் மினிஸ்டர் வராங்களா? இல்ல சார், இவ்வளவு செக்யூரிட்டி போர்ஸும் உங்களுடைய பாதுகாப்புக்காக தான். வேகமா நடந்து போயிட்டு சுனில்குமார் சட்டுன்னு நின்னா. நீங்க சென்னை மண்ணில் காலடி எடுத்து வச்சீங்கன்னா சங்கீதாவோட உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு எச்சரிக்கை குறிப்பு போலீஸ் ஜீப்லோடைய ரிவர்வியூ கண்ணாடியில ஒட்டப்பட்டிருந்தது. அதனாலதான் இவ்வளவு ஏற்பாடுகளை பண்ணிருக்காங்க.
பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் யோசிச்சபடியே வேகமா நடக்க ஆரம்பிச்சான். செக்யூரிட்டியுடைய பாதுகாப்பு வளையத்தையும் தாண்டி ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்து அந்த குண்டு தொலைக்காத கார்ல ஏறி உட்கார்ந்தான் சுனில்குமார். செல்போன் அணைச்சு வச்ச காதர் தனது வலது கையில பிடிச்சிருந்த கத்திய தனசேகரோட கழுத்தை பார்த்து உயர்த்தி பிடிக்கவும் எதிர உட்காந்து இருந்த பிரதீபா கண் சிமிட்ட நேரத்துல காதர் மேல பாஞ்சி கத்திய தட்டி விட்டுட்டா. கத்தி எகிரி போய் கீழே விழ காதரோட கழுத்தை பிடிச்சு எட்டி தள்ளினா. இந்த எதிர்பாராத உதவியில நிலகுலைஞ்சு போய் மல்லாக்க போய் விழுந்தான் காதர். கையில வச்சிருந்த ரிமோட் கண்ட்ரோல் இருட்டுல எங்கேயோ போய் விழுந்துச்சு. மறுபடியும் ஜீப்புக்கு தனசேகர் உயிர் கொடுக்க அது கணச்சிட்டு அமைதியாயிருச்சு. மல்லாக்க விழுந்த காதர் எழுந்தான். அவனோட பின்னன் தலையில பலமான அடிபட்டு இருந்தது. அதுல இருந்து ரத்தமும் வழிஞ்சிட்டு இருந்தது. அந்த வழி அவனை என்னவோ செய்ய ஆரம்பிச்சது. மணிக்கட்டில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் எல்லாம் ஸ்தம்பிச்சு போக ஆரம்பிச்சது. இருந்தாலும் காதர் விடாபடியா அந்த ரிமோட் கண்ட்ரோல் எங்க அப்படின்னு அந்த இருட்டுல குனிஞ்சி பதட்டமா தேட ஆரம்பிச்சான். அவனுடைய பார்வைக்கு எதுவும் சரியா புலப்படலன்னு தெரிஞ்சதும் ஒரு பிராணி மாதிரி மண்டி போட்டு உட்காந்துக்கிட்டு கைகளாலையும் கால்களாலையும் தவழ்ந்து அறக்க பறக்க ரிமோட்டை தேட ஆரம்பிச்சான் காதர். கைக்கு எதோ கிடைச்சது. கல்லு, ஓடு, காலி, தீப்பெட்டி, உலர்ந்து போன மாங்கொட்டான்னு என்னென்னவோ கிடைக்க, ஆனா அந்த ரிமோட் மட்டும் அவன் கைக்கு கிடைக்கவே இல்லை. இந்த இடைவெளியை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க எஸ்பி தனசேகர் முயற்சி பண்ணி பார்த்தாரு. இக்னைட் ஆக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கவே ஆரம்பிச்சது. இருந்தாலும் தனசேகர் முயற்சி விடவே இல்லை. தொடர்ந்து ஜீப் ஆன் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். எந்த நேரத்திலையும் இக்னிஷன் உயிர் பெறதுக்கான சாத்தியக்கூறுகள் தெரிய ஆரம்பிச்சது. கீழே விழுந்து தேடிக்கிட்டு இருந்த காதர் கைக்கு கிடைச்ச அரைக்கல்லாம் எடுத்து ஜீப்பை நோக்கி எரிய ஆரம்பிச்சான். அது குறி தவறி போய் பேனட் மேல டம்மு டம்முன்னு வந்து விழ ஆரம்பிச்சது. அதுல 4 துண்டுகள் செதறியும் ஓட ஆரம்பிச்சது. இன்னொரு அரசங்கள் கிடைக்காதான்னு காதர் அந்த அரை இருட்டுல தேடிக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்துல ஜீப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஜீப் ஸ்டார்ட் ஆனது தெரிஞ்சதுமே வெறி கூச்சல் போட ஆரம்பிச்சுட்டான் காதர். அவங்க மட்டும் தப்பிச்சு போயிடவே கூடாது அப்படின்றதுல அவன் ரொம்ப தெளிவா தான் இருந்தான். ஆனா அவன் யோசிச்ச வேகத்துக்கு அவனால செயல்படவே முடியல. எப்படியோ தட்டு தடுமாறி எழுந்து நின்று ஜீப்பை நோக்கி ஓட ஆரம்பிச்சான் காதர். ஜீப் டக்குன்னு 2வது கியருக்கு மாறி வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. அடுத்த கொஞ்ச தூரத்திலேயே டாப் கியருக்கு போக ஜீப் தோட்டா மாதிரி சீர ஆரம்பிச்சது. ஜீப்போட பின்பக்கம் இருந்த ஸ்டெப்னியை பிடிக்க முயற்சி பண்ணான் காதர். ஆனா அது அவனால முடியல. பின்னாலேயே ஓடினான். அவனால எவ்வளவு வேகமா முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா ஓட ஆரம்பிச்சான். ஜீப் அவனை விட்டு விலகி விலகி போக ஆரம்பிச்சது. 10 அடியா இருந்தது. அடுத்தது 20 அடி. தூரம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கவும் அவனால அதுக்கு மேல ஓட முடியல. ஓடி வந்துட்டு இருந்த காதலோடைய வேகம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சது. அப்போ அவனுடைய வலது கால் ஏதோ ஒரு கடினமான பொருளை மிதிக்கவும் அவன் மூளைக்குள்ள மின்னல் வெட்டின மாதிரி இருந்துச்சு. இது ரிமோட் கண்ட்ரோல் இல்ல அப்படின்னு மனசு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே புத்தி ஆமான்னு சொல்லுச்சு. அதே சமயத்துல ரிமோட் அழுத்ததுனால அவன் இடுப்புல கட்டிருந்த பாம் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிருந்தது. பெல்ட்ல இருந்து சத்தம் வர ஆரம்பிக்கவும் காதர் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாம் வெடிச்சு செதறி போச்சு. காதர் ரத்தமும் சதையுமா 4 திசைகளையும் சிதஞ்சு செதறி போனா. ரோட்டோரமா போலீஸ் வேன்கள் நிறுத்தப்பட்டிருக்க சுனில்குமார் இருந்த அம்பாசிடர் காருக்கு பக்கத்துல வந்தாரு அந்த எஸ்ஜி போர்ஸ் அதிகாரி. கதவை திறந்தாரு. பவ்யமா குனிஞ்சு பேச ஆரம்பிச்சாரு. சார், கொஞ்சம் இறங்கி வரீங்களா? ஏன், என்னாச்சு சார்? இது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு. உங்க உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. உங்க உயிரை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன் கேமரா செக்யூரிட்டி பிளான் போட்டோம். பெரும்பான்மையான அதிகாரிகளுக்கு இந்த ஏற்பாடு தெரியாது. உங்களுடைய பாதுகாப்புக்கு கார் பயணம்ன்றது முழு உத்தரவாதம் கிடையாது சார். எங்களுக்கு கிடைச்ச ரகசிய ரிப்போர்ட்டின் படிதான் இந்த ஏற்பாடுகளை நாங்க பண்ணிருக்கோம். இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது யாரு? தமிழக போலீஸோட உளவுத்துறை தான். ஏதோ ஒரு செல்போனுடைய கிராஷ்டாக் கான்வர்சேஷனை கொஞ்சம் கேட்டிருக்காங்க. முழு விவரமும் எனக்கு தெரியல சார். உங்களுக்கு கார் பயணம் பாதுகாப்பா இருக்காதுன்னு உளவுத்துறை சொன்னதால தான் அந்த அநாத குரங்கு ஸ்பாட்டுக்கு நீங்க போய் சேர்றதுக்கான வேற ஏற்பாடுகளை பண்ணிருக்கோம். என்ன ஏற்பாடு சார்? என் கூட வாங்க, நான் சொல்றேன். அந்த எஸ்ஜி போர்ஸ் அதிகாரி சொல்லவும் கார்ல இருந்து கீழே இறங்கி அவரோட நடக்க ஆரம்பிச்சான் சுனில்குமார். சுத்திலும் ஒரே இருட்டு. போலீஸ் வாகனங்கள் தள்ளி தள்ளி நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த இடைவெளிகள் எல்லாம் கடந்து அந்த காலி மைதான பரப்புக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க ஒரு பெரிய ராட்சச தூமி மாதிரி ஹெலிகாப்டர் ஒண்ணு இருட்டுல தன்னுடைய உலோக கால்களை பதிச்சபடி நின்றுட்டு இருந்துச்சு. இது அப்படின்னு சுனில்குமார் தயங்கவும் அந்த எஸ்ஜி போர்ஸ் அதிகாரி சிரிக்க ஆரம்பிச்சாரு. அந்த டைனமைட்டை டிஃப்யூஸ் பண்ணக்கூடிய திறமை உங்ககிட்ட மட்டும்தான் சார் இருக்கு. நாங்க உங்களை காப்பாத்தி ஆகணும். அப்பதான் நீங்க மக்களை காப்பாற்ற முடியும். சோ ப்ளீஸ் கெட் இன் சார் அப்படின்னு அந்த எஸ்ஜி போர்ஸ் அதிகாரி ஹெலிகாப்டர் காட்டவும் ஹெலிகாப்டர் நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சாரு சுனில்குமார். அடுத்த சில நிமிஷங்கள்ல சிங்கத்தா உயர்ந்து வானத்தோட இருட்டுல கலந்துச்சு அந்த ஹெலிகாப்டர். உயர பறந்து போயிட்டு இருந்த ஹெலிகாப்டரை சுனில்குமார் கொள்ள வந்த அரசு அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருந்தான். அதே நேரத்துல அவனுடைய பாக்கெட்ல இருந்த செல்போன் ரிங்காரம் அடிக்க ஆரம்பிச்சது. மறுமுனையில வள்ளி பேசினா. அரசு, ஒரு வருத்தமான செய்தி. என்ன? காதல் இப்ப உயிரோடு இல்ல. பெல்ட் பாம் பிளாஸ்ட் ஆகி ரோடு பூராவும் செதறி கிடக்குறான். எல்லா டிவி சேனல்லையும் இந்த நியூஸை தான் பிளாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே அரசு அதிர்ந்து போயிட்டான். எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு தட்டு தடுமாறி கேட்கவும் தெரியல. முழு தகவலும் கிடைக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. வள்ளி, இங்கேயும் அந்த சுனில்குமார் தப்பிச்சு போயிட்டான். ஹெலிகாப்டர்ல இப்போ ஸ்பாட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கான். நம்ம எல்லா வகையிலும் தோத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு
அரசு வருத்தமா சொல்லவும், இல்ல அரசு, கடைசியில சிரிக்கிறவன் தான் ஜெயிச்சதா அர்த்தம். நம்மளால ஜெயிக்க முடியுமா வள்ளி? நிச்சயம் முடியும். எப்படி? நான் இப்போ ஒரு மனித வெடிகுண்டா மாறி அனாதை குரங்கு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன். வள்ளி சொன்னதும் ஆச்சரியத்துல சுவாசிக்க மறந்து போன அரசு. வள்ளி, நீ என்ன சொல்ற? மனித வெடிகுண்டா மாறி அனாதை குரங்கு ஸ்பாட்டுக்கு போயிருக்கியா? ஆமா. இது யார்கிட்ட கட்டளை? தலைமைதான். வள்ளி, உன்னோட வேலை நாளை காலைல 10 மணிக்கு கலெக்டரோட கதையை முடிக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த கட்டளை அது மட்டும் தானே? அதுக்கு தலைமை வேற ஏற்பாடு பண்ணிட்டாராம். காதை தோத்து போனதுல இருந்து தலைமைக்கு பயங்கரமான அதிர்ச்சி. உடனே எனக்கு தகவலை கொடுத்து மனித வெடிகுண்டா மாறி அனாதை குரங்கு ஸ்பாட்டுக்கு போக சொல்லிட்டாரு. இப்ப நீ ஸ்பாட்ல தான் இருக்கியா? ஆமா. ஸ்பாட்னா எந்த இடம்? மாருதி கார்ல இருந்து சரியா 100 மீட்டர் தூரத்துல இருக்கேன். வியப்பு அலைகள் அரச வாரி சுருட்ட ஆரம்பிச்சது. நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லை வள்ளி. சென்னையில இப்ப இருக்கக்கூடிய அந்த பதட்டமான நிலையை கட்டுப்படுத்துறதுக்காக ஆந்திரால இருந்தும் கர்நாடகால இருந்தும் 2000 போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். இதுல 500 பெண் போலீசார். அந்த பெண் போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு பண்ண ஈடுபட்டு இருக்கும் போது அதை டிவில காட்டினாங்க. 3 ஸ்டேட்டோட பெண் போலீசாரும் ஒரே ஸ்பாட்ல இருந்ததால ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களால தெரிஞ்சுக்க முடியல. ரொம்பவே சிரமப்பட்டாங்க. இத நியூஸ்ல தான் சொன்னாங்க. இந்த தகவலை தான் நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். அப்போ உனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் போலீஸ் கூட உங்களை சந்தேகம் வரலையா? யாருக்கும் வரல. ஒரு வகையில எனக்கு உதவியா இருட்டு இருக்கு. யூனிஃபார்ம்ல எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இந்த ராத்திரி நேரத்துல யாருக்கும் சந்தேகம் வர வாய்ப்பே இல்லை. சரி, இப்ப இருக்க சூழ்நிலையில உன்னால மாருதி காருக்கு பக்கத்துல போக முடியுமா? இந்த நிமிஷம் போக முடியாது. ஆனா சுனில்குமார் வந்ததும் இங்க இருக்க மக்கள்லாம் அந்த நபரை பாக்குறதுக்கு தடுப்பு கட்டைகள் எல்லாத்தையும் தாண்டி போக முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடைவெளி எனக்கு சாதகமா பயன்படுத்திக்குவேன். 100 மீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய நம்முடைய இலக்கான மாருதி காரை நோக்கி ஒரே ஓட்டமா ஓடுவேன். எனக்கு 100 மீட்டர் கடக்கிறதுக்கு வெறும் 15 வினாடிகள் போதும். அதுக்கப்புறம் மாருதி காருக்கு பக்கத்துல போய் அந்த சுனில்குமார் இருக்கும் போது என் கையில இருக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் பட்டனை தட்ட வேண்டியதுதான் பாக்கி. திட்டமிட்டபடி எல்லாம் நடக்கிறதுக்கு வெறும் 16 இல்ல 17 வினாடிகள் இருந்தா போதும். அதுக்கப்புறம் அனாதை குரங்கு ஸ்பாட்ல ஒரு பெரிய பிரளயமே நடந்திருக்கும். வேடிக்கை பார்க்க வந்த ஜனங்களும் சரி, பாதுகாப்பு வந்திருந்த போலீசாரும் சரி, சின்ன பண்ணமா செதறி கிடப்பாங்க. வள்ளி, நானும் காதரும் கருப்பு மளிகையை பூக்க வைக்கிற முயற்சியில தோத்துட்டோம். நீயாவது ஜெயிச்சு காட்டணும். ஸ்பாட்டுக்கு அந்த சுனில்குமார் வந்து சேர்ந்துட்டானா இல்லையா? இன்னும் வரல. சுனில்குமாரோட வருகைக்காக தான் எல்லா போலீஸும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, நானும் தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போனை துண்டிச்சா வள்ளி. அரசும் செல்போன் அணைச்சி தன்னோட பேண்ட் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு ஒரு புதர் மறைவுல இருந்து வெளிவந்தவன் திடுக்கிட்டு போயிட்டான். ரோட்டோர இருட்டுல நிழலுருவமா யாரோ நின்றுறது தெரிஞ்சது. ஜாக்கிரதையான அரசு. இதய துடிப்பு உச்சத்துக்கே போச்சு. யார் அது அப்படின்னு கேட்டவன் அங்கிருந்து மெல்ல பின்வாங்க முயற்சி பண்ணா. 10 அடி பின்னால வந்திருப்பான். தோள்பட்டையில ஒரு கனமான கை விழுந்துச்சு. அனாதை குரங்கு ஸ்பாட் கனமான நிசப்தத்துல உறைஞ்சு போயிருந்தது. பாம்பு ஸ்குவாடும் மற்ற போலீஸ் அதிகாரிகளும் சுனில்குமார் எப்ப வருவாரு அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, மாருதி கார் நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து சரியா 100 மீட்டர் தள்ளி எல்லாருமே பயத்தோட தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு தனியார் டிவி சேனல் லைவ் டெலிகாஸ்டுக்காக ஒரு உயரமான கட்டடத்துல இருந்து மாருதி காரையே கண்ணிமைக்காம பார்த்துட்டு இருந்துச்சு. ஹெலிகாப்டரை விட்டு இறங்கி வரப்போற சுனில்குமாரை பார்த்து அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கறதுக்காக பத்திரிகை நிருபர்களும் போட்டோகிராஃபர்களும் காத்துட்டு கிடந்தாங்க. எஸ்பி தனசேகருக்கு பக்கத்திலேயே ஒரு கான்ஸ்டபிள் பவ்யமா வந்து நின்னாரு. சார், என்ன உங்களை ஜீப்பு கிட்ட ஐஜி வர சொன்னார் சார். தனசேகர் திரும்பி பார்க்கவும் ஜீப் பக்கத்துல தெரிஞ்சாரு ஐஜி ரங்கராஜன். அப்பா எப்போ ஸ்பாட்டுக்கு வந்தாரு அப்படின்னு யோசிச்சபடியே ஐஜியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் தனசேகர். உத்தியோகத்துக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில சல்யூட் வைக்க தொப்பியை கட்டி கையில வச்சுக்கிட்டாரு அவரு. தனசேகர், இந்த போலீஸ் தோரணை எல்லாம் இப்ப வேண்டாம். நான் உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியது இருக்கு. ரங்கராஜன் சொல்லவும் தான் தலையில இருந்த தொப்பியை கைக்கு கொண்டு வந்தான் தனசேகர். சொல்லுங்கப்பா, என்ன பேசணும்? சங்கீதாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலப்பா. சங்கீதாவை கண்டுபிடிக்கிற முயற்சியில போலீஸோட 2 ஸ்பெஷல் ஸ்குவாட் ஃபுல் ஸ்விங்ல இயங்கிட்டு இருக்கு. எந்த நிமிஷமும் நமக்கு தகவல் கிடைக்கலாம். காதர் மட்டும் நம்ம கைக்கு உயிரோடு கிடைச்சிருந்தானா பல தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சோகமா சொன்னான் தனசேகர். சுனில்குமார் தன்னோட 2 உதவியாளர்களோட அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தாரு. வந்ததும் நேரடியா ஆக்ஷன்லயே இறங்கிட்டாரு. தன்னோட 2 உதவியாளர்கள்கிட்ட பேசியபடியே 100 மீட்டர் தூரத்துல அனாதை நின்றுட்டு இருந்த அந்த மாருதி காரை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. சுனில்குமார் போறது தடுப்பு வேலிகளுக்கு அப்பால இருந்து ஜனக்கூட்டம் நிசப்தமான பயத்தோட பாத்துக்கிட்டே இருந்தாங்க. சுனில்குமார் மாருதி காரை நெருங்கினாரு. காருக்கு எந்த ஒரு சின்ன அதிர்ச்சியும் ஏற்படாம இருக்கிறதுக்காக காரை சுத்தியும் மணல் மூட்டைகளை நெருக்கமா அடுக்கி வச்சிருந்தாங்க. காரோடைய முன்பக்க கதவுக்கு போக மட்டும் வழி விடப்பட்டு இருந்துச்சு. காரோட கண்ணாடி கதவுகள் மேலே ஏற்றப்பட்டு ரொம்ப இறுக்கமா தெரிஞ்சது. சன் கண்ட்ரோல் பிலிம் ஒட்டப்பட்டிருந்ததால உள்ள என்ன
இருக்குதுன்னே தெரியல. தன்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தரை கூப்பிட்டாரு சுனில்குமார். மெஹ்ரா சார், அந்த நட்ஷல் ஃபைண்டர் எடுங்க. ஜர்கின் கோட்டை போட்டு உயரமா தெரிஞ்ச மெஹ்ரா தான் தோல்ல தொங்கிட்டு இருந்த ஃபைபர் பாக்ஸை திறந்து செல்போன் சைஸ்ல இருந்த ஒரு சின்ன கருவி எடுத்து கொடுத்தான். அதை வாங்கி கருவியோட பக்கவாட்டுல இருந்த ஒரு பட்டனை சுனில்குமார் அழுத்தவும் அவருடைய தலைபாகத்துல இருந்து மெலிசான ஒரு உலோக இழை வெளியே வந்துச்சு. அந்த உலோக இழைய செல் டேப்போட உதவியால காரோட கதவு பாகத்துல ஒட்ட வச்சு இன்னொரு பட்டனை தட்ட கருவியோட மையத்துல இருந்து ஒரு அங்குல சதுர புள்ளி மானிட்டர் ஸ்கிரீன் தெரிய ஆரம்பிச்சது. மானிட்டரோட திரையை கூர்ந்து பார்த்துட்டு இருந்த சுனில்குமாரோட முகம் சின்னதா திடுக்கிட ஆரம்பிச்சது. உடனே தன்னுடைய இன்னொரு உதவியாளர் பக்கம் திரும்பி குரல் கொடுத்தாரு சுனில்குமார். ஜோஷி சார், பயோ ஸ்கேனிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆபரேட் பண்ணி என் கையில கொடுங்க. உடனே ஜோஷி தான் கையில சின்ன பிரீஃப் கேஸை பிரிச்சு அதுக்குள்ள லேப்டாப் சைஸ்ல இருந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து உயிர்ப்பிச்சாரு. சரியா ஒரு நிமிஷம் அந்த ஸ்கேனிங் யூனிட் ரெடி ஆயிருச்சு. அதை வாங்கி பட்டனை தட்டி ஸ்கேன் ஸ்கிரீனை பார்த்தாரு சுனில்குமார். ஸ்கிரீன்ல எஸ் அப்படின்ற ஆங்கில வார்த்தை ரத்த நிறத்துல உற்பத்தியாகி பீப் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சுனில்குமாரோட நெத்தியில வேர்வை பூக்க ஆரம்பிச்சது. மெஹ்ரா பக்கம் திரும்பி பார்த்தாரு சுனில்குமார். மெஹ்ரா, எஸ்பி தனசேகரை செல்போன்ல கூப்பிட்டு உடனே இங்க வர சொல்லுங்க. எஸ் சார் அப்படின்னு சொன்ன மெஹ்ரா செல்போன் எடுத்துக்கிட்டு 100 மீட்டருக்கு தள்ளி போய் தனசேகரை தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சான். 2 நிமிஷங்கள் சுனில்குமாருக்கு முன்னாடி தனசேகர் வந்து நின்னா. சுனில்குமார் தன்னுடைய முகத்துல அரும்பி இருந்த வேர்வையை கர்ச்சிப்பால ஒற்றி எடுத்துக்கிட்டு தனசேகரை ஏறிட்டு பார்த்தாரு. மிஸ்டர் தனசேகர், இந்த கார் யாரோடையதுன்னு சொன்னீங்க? மிஸ்டர் கேசவனுடையது. அந்த கேசவன் இப்ப எங்க இருக்காரு? அவரை பத்தி எந்த தகவலும் கிடைக்கவே இல்லை. கேசவனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு IW விங் மும்முரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கேசவனுக்கு சொந்தமான தொழிற்சாலையும் நிறுவனத்திலையும் வெடிகுண்டுகளை வைக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றத கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல. எல்லா இடத்துலயுமே என்கொயரி தான் சார் போயிட்டு இருக்கு. தனசேகர் கவலையான கண்களோட சுனில்குமாரை ஏறிட்டான். மிஸ்டர் தனசேகர், இந்த காருக்குள்ள சக்தி வாய்ந்த வெடிகுண்டு அறத்தூக்கத்தோட இருக்கிறது உண்மை. அதை கண்விழிச்சு பாக்குறதுக்கு முன்னாடி அதோட மூச்சு நிறுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. சொல்லுங்க சார், என்ன உண்மை? தான் கையில வச்சிருந்த செல்போன் மாறி இருந்த அந்த கருவியை காட்டியபடி சொன்னா சுனில்குமார். இந்த கருவிக்கு பேரே நட்ஷல் ஃபைண்டர். இந்த காருக்குள்ள எந்த மாதிரியான அந்நிய சங்கதிகள் இருந்தாலும் உடனே காட்டி கொடுத்துரும். இப்போ இதோட செயல்பாட்டை கொஞ்சம் கவனிங்க சொன்ன சுனில்குமார் அந்த நட்ஷல் ஃபைண்டர் கருவியை இயக்க அந்த மானிட்டர் உயிர் பெற ஆரம்பிச்சது. தனசேகர், நல்லா கவனிங்க. இந்த ஆரஞ்சு நிறம் இருக்குல்ல, இது காரோட உள்பக்கத்தில் இருக்கக்கூடிய உள்ளமைப்பை காட்டக்கூடிய ஒரு நிறம். காருக்குள்ள ஏதாவது அந்நிய சங்கதிகள் எதுவும் இல்லைன்னா இந்த ஆரஞ்சு நிறம் அப்படியே தான் இருக்கும். ஒருவேளை இருந்தா நிறம் மாற ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. சுனில்குமார் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஆரஞ்சு நிறம் மாறி சாம்பல் நிறத்தை காட்ட ஆரம்பிச்சது அந்த மானிட்டர். இந்த சாம்பல் நிறம் காருக்குள்ள சக்தி வாய்ந்த வெடிகுண்டு இருக்கிறத உறுதி செய்யுது. இதுவே மஞ்சள் நிறமா இருந்துச்சுன்னா வீரியம் இல்லாத வெடிகுண்டு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இந்த சாம்பல் நிறம் கருப்பா மாறினா வெடிகுண்டு அடுத்த 2 நிமிஷத்துல வெடிக்க போகுதுன்னு அர்த்தம். சுனில்குமார் சொல்லிட்டு இருக்கும் போதே சாம்பல் நிறம் பச்சையா மாற ஆரம்பிச்சது. தனசேகர் கேட்டான், இந்த பச்சை நிறத்துக்கு என்ன சார் அர்த்தம்? மிஸ்டர் தனசேகர், அதை பத்தி சொல்லதான் உங்களை வர சொன்னேன். சுனில்குமார் பெருமூச்சை விட்டபடியே தனசேகர் ஏறிட்டு பார்த்தான். இந்த நட்ஷல் ஃபைண்டர் மானிட்டர்ல பச்சை நிறத்தை காட்டினா காருக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்கிறதா அர்த்தம். தோள்பட்டையில கனமான ஒரு கை விழுந்ததும் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தான் அரசு. அங்க ஒரு முரட்டு உருவம் தெரிஞ்சது. அதுவும் அந்த உருவம் காக்கி யூனிஃபார்ம்ல தேவாரம் மிஸ்ஸியோடு நின்றுட்டு இருந்துச்சு. அரசு திமிர முயற்சி பண்ணவும் பக்கவாட்டுல இருந்தோம் போலீஸ் யூனிஃபார்ம்கள் உற்பத்தியாகி அவனை சுத்தி வளைச்சது. சோர்ந்து போயிட்டான் அரசு. போலீஸ் அரச சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டாங்க. கன்னத்துல பள்ளியிடம் ஒரு அறையும் விழுந்துச்சு. யாரா நீ? எதுக்காக போலீஸ் ஜீப்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்த? அரசு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதுகுல ஒரு அறையும் அடி வயிற்றுல ஒரு பூட்ஸ் உதையும் விழுந்துச்சு. அடி வயிற்றுல விழுந்த உதை பலமா இருந்ததால அம்மானு கத்தவே ஆரம்பிச்சுட்டான் அரசு. வயிற்ற பிடிச்சபடி அப்படியே மடங்கியும் உட்கார்ந்தான். சார் அடிக்காதீங்க சார்ன்னு கெஞ்சவும் ஆரம்பிச்சான். சொல்றா, யாரா நீ? சுனில்குமாரை ஃபாலோ பண்ணதானே ஜீப்புக்கு பின்னாடியே பைக்ல ஃபாலோ பண்ணிட்டே வந்த? இல்ல சார், நான் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர். என்னது பிரஸ் ரிப்போர்ட்டரா? ஆமா சார். எந்த பத்திரிக்கை? சவுக்கடி பத்திரிக்கை சார். ஐடி கார்டு என்னோட பாக்கெட்ல இருக்கு சார், எடு பார்க்கலாம். பேன் பாக்கெட் உள்ள கையை நுழைச்சு தேடுற மாதிரி பாவலா செய்ய ஆரம்பிச்சா அரசு. குபீர்னு கண்ணுமிக்கிற நேரத்துல 2 போலீஸ் கான்ஸ்டபிள் நடுவே புகுந்து இருட்டுல ஓடவும் ஆரம்பிச்சா. போலீஸ் சுதாரிக்கிறதுக்கு 5 வினாடிகள் பிடிச்சது. அதுக்குள்ள 20 அடி தூரத்துல ஓடிட்டு இருந்தான் அரசு. டே நில்லுடா, ஒரு எஸ்ஐ கத்த ஆரம்பிச்சாரு. சொல்லியபடியே தன்னோட இடுப்புல இருந்த ரிவால்வரை எடுக்க முயற்சி பண்ணாரு. அந்த எஸ்ஐ ரிவால்வர் எடுக்கிறத ஒரு இன்ஸ்பெக்டர் தடுத்தாரு. வேண்டாம், ஷூட் பண்ணாதீங்க ராஜேந்திரன், அவனை உயிரோட பிடிக்கணும். லாக்அப்புக்கு கொண்டு போனாதான் நமக்கு நிறைய உண்மைகள் தெரிய வரும். ஐஜியோட
விஜயோட பொண்ணு சங்கீதா அவர் கடத்தப்பட்டிருக்காங்க, அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சாகணும். இந்த இருட்டு நேரத்துல முழங்காலுக்கு கீழே ஷூட் பண்றது கூட ரிஸ்க்ல முடியலாம். இந்த பொட்டல் காட்டுல அவன் எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது, அதே மாதிரி ரொம்ப தூரம் ஓட முடியாது, ஈஸியான பிடிச்சிடலாம். 3 கான்ஸ்டபிளும் எஸ்ஐயும் அரச துரத்த ஆரம்பிச்சாங்க. அரசு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு மூச்சரிக்க பலமா ஓடிக்கிட்டு இருந்தான். மனசுக்குள்ள எங்க மாட்டிக்குவோமோ அப்படின்ற பயம் பெருசா இருந்துச்சு. கான்ஸ்டபிளோட காலடி ஓசை அவனுக்கு சமீபமா கேட்க ஆரம்பிக்கவும் இன்னும் கொஞ்சம் வேகத்தை அதிகரிக்க ஆரம்பிச்சான். படு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கவும் அவனுக்கு எதிர ஒரு பெரிய புதர் வந்துச்சு. அதை அப்படியே தாண்டினா. அப்போ அவனுடைய பார்வைக்கு ஒரு டிரான்ஸ்பார்மர் டவர் கண்ணில் தெரியவும், என்ன ஆனாலும் சரி போலீஸ் கைக்கு மட்டும் நம்ம கிடைச்சிடவே கூடாது, பேசாம அந்த டவர் மேல ஏறிட்டா என்ன அப்படின்னு யோசிச்சான். அதான் சரின்னு அவனுடைய மூளை அவனுக்கு கட்டளையிடவும் முன்பின் யோசிக்காம வேகமா அந்த டவர்ல ஏற ஆரம்பிச்சான். அரசு துரத்திட்டு வந்துட்டு இருந்த போலீஸும் சும்மா விடல. கையில வச்ச அந்த டார்ச் லைட்டை இடுப்புல சொருகிக்கிட்டு 2 கான்ஸ்டபிள் அந்த டவர் மேல அவன் பின்னாடியே ஏற ஆரம்பிச்சாங்க. இத அரசு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மிஸ்டர் தனசேகர், இந்த நட்ஷல் ஃபைண்டர் மானிட்டர்ல பச்சை நிறத்துல தெரியுது பாத்தீங்களா அப்படின்னா காருக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்கிறதா அர்த்தம். சுனில்குமார் சொன்னதும் தம்பிச்சு போய் பார்க்க ஆரம்பிச்சான் தனசேகர். சுனில்குமார், என்ன சொல்றீங்க? காருக்குள்ள டெட் பாடியா? ஆமா, காரோட டிக்கி போர்ஷனுக்குள்ள டெட் பாடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் டிக்கியை திறக்க நம்ம முயற்சி செஞ்சோம்னா இப்ப ஊமையா இருக்கக்கூடிய டைம் பாம் வாயை திறக்கவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. உறைஞ்சு போய் சுனில்குமாரையே பார்த்தான் தனசேகர். தனசேகர், காருக்குள்ள டெட் பாடி இருக்க விஷயத்தை இப்ப வெளியே யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். முதல்ல டைனமைட்டை லொகேட் பண்ணுவோம். அதை டிஃப்யூஸ் பண்றதா நம்முடைய முதல் வேலை. இந்த ஆபரேஷன் செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு 2.5 மணி நேரமாச்சும் தேவைப்படும். அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ள காருக்கு எந்த அதிர்வும் ஏற்படுத்தாத வகையில 100 மீட்டர் சுற்றளவுக்கு சின்ன சத்தம் கூட கேட்காம பத்திரமா பாத்துக்கணும். அதுக்கான ஏற்பாடுகளை நீங்க உடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்படி செஞ்சா மட்டும்தான் காருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த டைனமைட் நிரந்தரமா ஊமையாக்க முடியும். சுனில்குமார் ரொம்ப தெளிவா சொல்லவும் தனசேகர் சுனில்குமார பதட்டமா பார்த்தான். எஸ்பி தனசேகர்ட்ட தேவையான விஷயத்த சொன்ன பிறகு தன்னுடைய வேலையில கவனம் செலுத்த ஆரம்பிச்சா சுனில்குமார். உதவியாளர் பக்கம் திரும்பி, மெஹ்ரா அந்த எம்எல்ஏ கொஞ்சம் எடுங்க. மெஹ்ரா குனிஞ்சி சூட்கேஸை திறந்து அதுக்குள்ள இருந்து தொலை போடப்பட்ட ஒரு இரும்பு குழாயை எடுத்தான். 2 அடி நீளம் உள்ள அந்த இரும்பு குழாயோட 2 முனைகள்லயும் செப்பு கம்பிகள் நீட்டிக்கிட்டு இருந்துச்சு. மெல்லிய குரல்ல சொன்னா சுனில்குமார், எம்எல் அப்படின்னு சொல்லப்படுற மைக்ரோ லிப்டர் பாக்குறதுக்கு இரும்பு குழாய் மாதிரி இருந்தாலும் உண்மையில இது இரும்பு குழாய் இல்ல. இது முழுக்க முழுக்க இருடியத்தால செய்யப்பட்டது. இதோட 2 முனைகள் இருக்கக்கூடிய செப்பு கம்பிகளை ஒரு மின்சார பேட்டரியால் இணைச்சு உயிர் கொடுத்துட்டோம்னா இந்த மைக்ரோ லிப்டர்ல இருந்து மேக்னெட்டிக் வேவ்ஸ் வெளிப்பட ஆரம்பிக்கும். அது காரோட பேனட்டை கொஞ்சம் கொஞ்சமா தூக்கும். இது ரொம்பவும் மெதுவா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். பேனட் 1 அடி உயரம் தூக்கப்படுறதுக்கு குறைந்தது 70 நிமிஷமாவது தேவைப்படும். காரோட பேனட் கொஞ்சம் கொஞ்சமா உயரும் போதே காருக்குள்ள பாம் எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட முடியும். அதன் பிறகு டிஃப்யூஸ் பண்ணக்கூடிய ஆபரேஷனை ஆரம்பிச்சிடலாம். பாம்பை டிஃப்யூஸ் செஞ்ச பிறகு பண்ண பிறகுதான் காரோட டிக்கியை திறந்து டெட் பாடியை நம்மால வெளியெடுக்க முடியும். மைக்ரோ லிப்டர் பேனட்டை கொஞ்சம் கொஞ்சமா தூக்கும் போது 100 மீட்டர் சுற்றளவுக்கு நிலப்பரப்புல எந்த பலமான அதிர்வும் ஏற்பட்டக்கூடாது. மறுபடியும் சுனில்குமார் இந்த விஷயத்தை தனசேகர் கிட்ட அழுத்தமா சொல்லவும் தனசேகர் பாக்கெட்ல வச்சிருந்த செல்போன் சினுங்க ஆரம்பிச்சது. அதை பதட்டமா எடுத்து எஸ் அப்படின்னு சொன்னா. மறுமுனையில ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ்னுடைய ஸ்குவாட் அதிகாரி ஸ்டீஃபன் பேசிட்டு இருந்தாரு. மிஸ்டர் தனசேகர், நான் ஸ்டீஃபன் பேசுறேன், சொல்லுங்க. சுனில்குமாருக்கு அங்க எந்த ஆபத்தும் இல்லையே? இல்ல, அவர் பாம்பை டிஃப்யூஸ் பண்ணக்கூடிய ஆபரேஷன் ஆரம்பிச்சிட்டாரு. 2.5 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம நிம்மதியா மூச்சு விடலாம்னு சொல்லிருக்காரு. நீங்க சொன்ன சந்தோஷமான செய்தியோட எந்த செய்தியும் சேர்த்துக்கோங்க மிஸ்டர் தனசேகர். என்ன செய்தி சொல்லுங்க சார்? சுனில்குமாரை ஃபாலோ பண்ணான ஒரு நபர் அவனை மடக்கி இருக்கும். ஆனா அவன் எங்க பிடியில இருந்து தப்பிச்சு போய் ஒரு டிரான்ஸ்பார்மர் டவர்ல ஏறி உட்காந்துட்டு இருக்கான். அவனை உயிரோட பிடிக்கிறதுக்கான முயற்சியில் அங்க இறங்கி இருக்கோம் அப்படின்னு ஸ்டீஃபன் சொல்லவும் படபடக்க ஆரம்பிச்சுட்டான் தனசேகர். அவனை உயிரோட பிடிக்க முடியுமா? RAF சேர்ந்த 2 அதிகாரிங்க அந்த டவர் மேல ஏறிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவனை உயிரோட தான் கீழே கொண்டு வருவாங்க. 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நானே போன் பண்றேன். அப்போ ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி ஸ்டீஃபன் போனை கட் பண்ணாரு. போலீஸ் சேர்ந்த 2 பேரு தன்னை தொடர்ந்து டவர்ல ஏறிட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவனுக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்கள ஸ்தம்பிச்சு போய் அப்படியே பார்த்தான். பிறகு வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சான், மேல வராதீங்க, அதையும் மீறி நீங்க வந்தீங்கன்னா இந்த ஹை வோல்டேஜ் கம்பியை நான் எட்டி பிடிச்சிருவேன். நான் சாகிறதோடு இல்லாம நீங்களும் உங்க உயிரை விட வேண்டியதா இருக்கும். அரசு கத்துனது கேட்டதுமே அந்த 2 அதிகாரிகளும் ஏறதை நிறுத்திட்டு டார்ச் லைட்டுகளை உயர்த்தி அண்ணாந்து பார்த்தாங்க. பிறகு அவங்களும் சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி எதுவும் பண்ணிடாத, நீ போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தினா நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். நீ எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தினா அரசாங்கத்துல சொல்லி உனக்கு அவார்டும் பணமும் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லவும் எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க 2 பேரும் முதல்ல கீழே இறங்கி போங்க. இன்னொரு அடி மேல வந்தீங்கன்னா இந்த ஹை வோல்டேஜ் கம்பி நான் எட்டி பிடிச்சிருவேன். அரசு பயமுறுத்திட்டு இருக்கும் போதே அதை கேட்டபடியே அந்த 2 அதிகாரிகளும் மேல ஏறி வர ஆரம்பிச்சாங்க. அரசு இதை கவனிச்சுட்டதும் மறுபடியும் எக்கி கத்த ஆரம்பிச்சான், மேல வராதீங்க, வந்தீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டையும் பார்த்தான். அரசுடைய கத்தலை பொருட்படுத்தாம அந்த போலீஸ்காரங்க 2 பேரும் மறுபடியும் மேல ஏறி வர முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு முடிவுக்கு வந்தவனா அரசு
எழுந்து நின்னா. இனி உயிரோடு இருக்க கூடாது, ஹை வோல்டேஜ் கம்பி எட்டி பிடிச்சிட வேண்டியதுதான். அவன் இருந்த இடத்துக்கு மேல ஒரு இரும்பு சட்டம் தெரிஞ்சது. அது மேல ஏறின்னு தலைக்கு மேல போயிட்டு இருந்த அந்த ஹை வோல்டேஜ் கம்பியை எட்டி பிடிச்சான் அரசு. திகைச்சு போயிட்டான். கம்பி மின்சார ஓட்டம் இல்லாம இறந்து போயிருந்தது. பயமா கீழே பார்த்தான். அந்த 2 போலீஸ் அதிகாரிகளும் அவனை நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க. அரசு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உச்சியில உட்கார்ந்துகிட்டு மின்சாரம் பாயாத கம்பியை கையில பிடிச்சபடி கீழே பயமா பார்த்தான் அரசு. போலீஸ் கையில மட்டும் உயிரோடு கிடைச்சிடக்கூடாது. கிடைச்சோன்னா நம்ம உடம்ப துவைச்சு எடுத்து 1 மணி நேரத்துக்குள்ள எல்லா உண்மைகளையும் வெளியே கொண்டு வந்துருவாங்க. முக்கியமா இந்த செல்போன் ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கைக்கு மட்டும் போயிடவே கூடாது. சுத்தம் முத்தும் பார்த்தான். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் டவரை சுத்தியும் புதர்கள் அடர்த்தியா மண்டி கடந்துச்சு. அந்த இருட்டிலையும் அது என்னோட பார்வைக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. செல்போனையும் ரிமோட் கண்ட்ரோலையும் எடுத்து பலகொண்ட மட்டும் மூச்சை இழுத்து பிடிச்சி வீசி எரிஞ்சா. அந்த 2ம் அந்த இருட்டு புதற்குள்ள எங்கேயோ போய் விழுந்துச்சு. குனிஞ்சி ஏறி வந்துட்டு இருந்த போலீசார பார்த்தான் அரசு. 10 அடி உயரத்துக்கு அவனுக்கு கீழே நிழல் வருவாங்களா அவங்க தெரியவும் எப்படியும் இன்னும் 2 நிமிஷத்துல மேலே ஏறி வந்துருவாங்க. இங்க இருந்து கீழே குதிச்சாவது தான் உயிரை போக்கிக்கணும்னு முடிவு பண்ணா. கம்பியோட மேலே ஏறின்னு தரைய பார்த்தான் அரசு. இருட்டுல எதுவுமே தெரியல. தரையில தலை மோதும்படி குனிஞ்சு குபீர்னு பாஞ்சான். நீச்சல் குளத்தை நோக்கி பாயிற மாதிரி கைகளை விரிக்க உடம்பு பிடிப்பு இல்லாம அரசோடைய உடம்பு காற்று மண்டலத்துல தத்தளிக்க ஆரம்பிச்சது. ஒரு மூட்டை மாதிரி கீழே வந்து விழுந்தான் அரசு. ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் உடைய அதிகாரியான ஸ்டீபன் கிட்ட செல்போன்ல பேசிட்டு சுனில்குமாரை நோக்கி வர ஆரம்பிச்சாரு எஸ்பி தனசேகர். அங்க சுனில்குமார் காருக்கு அடியில படுத்தபடி மைக்ரோ லிப்டரை பொறுத்துக்கிட்டு இருந்தாரு. 15 நிமிஷத்துக்கு பிறகு பேலண்ட்டுக்கு கீழே மைக்ரோ லிப்டரை பொறுத்துட்டு வெளியே வந்தார் சுனில்குமார். காத்திருந்த தனசேகர் கிட்ட பேசவும் ஆரம்பிச்சாரு. இப்ப நம்ம காருக்கு பக்கத்துல இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு தனசேகர் கேட்கவும், இல்ல, காருக்கு எதிர ஒரு வீடியோ கேமராவை பொறுத்து வச்சுட்டு 100 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய டிவி திரையில பாத்துக்கலாம். வீடியோ கேமராவை பொறுத்துற வேலைகளை என்னோட அசிஸ்டன்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சில விஷயங்களை பேசி முடிக்க வேண்டியதா இருக்கு. இங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா அங்க போய் உட்காந்து வசதியா பேசலாமேன்னு சுனில்குமார் கேட்கவும், இங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. போலீஸ் உயர் அதிகாரிகள் உட்காந்து பேசுறதுக்காக ஒரு டென்ட் அமைச்சிருக்கோம். வேணும்னா நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனசேகர் நடக்க ஆரம்பிக்க பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சான் சுனில்குமார். மிஸ்டர் தனசேகர், இந்த டைனமைட் சம்பவங்களுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்க முடியுன்றத போலீஸ் நிர்வாகம் கண்டுபிடிச்சிருச்சா? இன்னும் இல்ல. மொத்தம் 3 இடங்கள்ல தீவிரவாதிகள் டைனமைட்களை வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல மட்டும்தான் அது வெடிச்சிருக்கு. அப்படிதானே? ஆமா. 2வது இடத்துல, அதாவது ப்ளூ மோட்டார் அலைஸ் கம்பெனில வைக்கப்பட்டிருந்த டைனமைட்டை தமிழகத்தை சேர்ந்த பாம்பு ஸ்குவாடே டிஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த அநாத குரங்கு ஸ்பாட் மட்டும் தான் இப்ப பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. மரங்கள் நடந்த அந்த பகுதிக்குள்ள மெல்ல நடந்து பெட்ரோமாக்ஸ் விளக்குகள் எரிஞ்சிட்டு இருந்த ஒரு டென்ட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. டென்ட்டுக்குள்ள நாற்காலிகள் இங்க ஒன்னும் அங்க ஒண்ணுமா இருந்துச்சு. நீளமான மேஜையில உணவுப் பொருட்கள்லாம் செதறிப்பு கிடக்க 2 பெரிய பிளாஸ்குகளும் கண்ணில் தென்பட்டுச்சு. அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாம நாற்காலில இழுத்து போட்டுக்கிட்டு 2 பேரும் உட்கார்ந்தாங்க. சில வினாடிகள் யோசனைக்கு பிறகு மெல்ல பேச ஆரம்பிச்சா சுனில்குமார். தனசேகர், இந்த டைனமைட் விவகாரத்துல ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? கேசவன்ற இந்த பெரிய தொழிலதிபருக்கு சொந்தமான இடத்துல மட்டும்தான் இந்த டைனமைட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. இது தீவிரவாதிகளோட செயலா இருக்க முடியும்னு என்னால நம்ப முடியல. தீவிரவாதிகளோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தீவிரவாதிகளை பொறுத்த வரைக்கும் பொது இடத்துல மட்டும்தான் டைனமைட்டுகளை வச்சு பெரிய அளவுல சேதாரத்தை உண்டாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. பொதுவா ரயில்வே ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், அரசுக்கு சொந்தமான பேங்க், நிறுவனங்கள், இந்த மாதிரி இடங்கள் தான் அவங்களுடைய டார்கெட்டா இருக்கும். தனசேகர் குறுக்கிட்டு பேச ஆரம்பிச்சா, அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது முழுக்க முழுக்க கேசவன் அப்படின்ற தொழிலதிபருக்கு எதிராக எடுக்கப்பட்ட பழிவாங்குற நடவடிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு தனசேகர் கேட்கவும், கண்டிப்பா அப்படிதான் எடுத்துக்கணும். வெடிகுண்டு வச்சிருக்கிற அந்த அனாதை குரங்கு கார்ல ஒரு டெட் பாடி வேற இருக்கு. ஒருவேளை அந்த டெட் பாடி கேசவனா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அந்த கேசவனை ஒரு தொழிலதிபரா மட்டும் தான் பாக்குறீங்க. நாம அவருக்கு என்னெல்லாம் பின்னணி இருக்குது அப்படின்றதையும் ஆராய வேண்டியதா இருக்கு. அதையும் பார்த்துட்டோம் சுனில்குமார். கேசவன் தமிழ்நாட்டுல 3வது மிகப்பெரிய பணக்காரர். டெல்லி வரைக்கும் மறைமுகமான அரசியல் செல்வாக்கும் இருக்கு. மும்பை ஷேர் மார்க்கெட், சென்னையோட ஷேர் மார்க்கெட் ரெண்டையும் பகடக்காயெல்லாம் மாத்தி உள்ளங்கையில வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிற ஒரு ஆள். நேரம் பார்த்து இவர் கையில உருட்டினா ஷேர் மார்க்கெட்டை கலகலத்து போயிடும்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்றது எனக்கு தெரியாது. ஆனா கேசவனுடைய பர்சனல் செக்ரட்டரி மூலம் கிடைச்ச ஒரு விஷயம் மட்டும் என் மனசு ரொம்ப போட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம்? அவருக்கும் ஒரு வெளிநாட்டு பெண்ணுக்கும் தொடர்பு உண்டு அப்படின்றது அந்த விஷயம். யார் அந்த வெளிநாட்டு பொண்ணு? விசாரிச்சு பாத்தீங்களா? ஆமா, போலீஸ் டிபார்ட்மெண்டோட இன்டெலிஜென்ஸ் விங் அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. தனசேகர் ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்கும் போதே சுனில்குமார் அவரை கைய மத்தினா, கொஞ்சம் இருங்க, ஏதோ சத்தம் கேட்கல. சத்தமா? எஸ், கொஞ்சம் உன்னிப்பா கேட்டு பாருங்க. தனசேகரம் ஒரு அரை நிமிஷம் காதுகளுக்கு உன்னிப்பு கொடுத்துட்டு, ஏதோ சில்வண்டு சத்தம் தான் எனக்கு கேக்குது. நோ மிஸ்டர் தனசேகர், இது சில்வண்டு சத்தம் கிடையாது. அந்த சத்தம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு செல்போன் சத்தம் இந்த டென்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. இயற்கையான சத்தங்களுக்கும் எலக்ட்ரானிக் சத்தங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை என்னால நல்லாவே உணர முடியும். யாருக்கும்
யாருக்கோ வந்துகிட்டு இருக்க செல்போன் அழைப்பு தான் அது ஒரு ரகசிய அழைப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜாக்கிரதையான உணர்வோட வெளியே வந்தான் சுனில்குமார். பின்னாடியே தனசேகரும் வெளியே வந்தாரு. டென்ட்டுக்கு வெளியே ஒரே இருட்டு சீரா பரவி இருந்துச்சு. பார்வைக்கு எதுவுமே புலப்படவே இல்லை. அந்த செல்லோட சத்தம் மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சத்தம் எந்த திசையில இருந்து வருது தனசேகருக்கு கொஞ்சம் கூட பிடிபடவே இல்லை. கிட்டத்தட்ட சுனில்குமாருக்கும் அதே நிலைமை தான். அதனால மண்டி போட்டு உட்காந்து வலது பக்க காத பூமியோட பொறுத்து நான் சுனில்குமார். அப்போ பிடிபட்டுச்சு அந்த சத்தம். வடகிழக்கு மூலையில இருந்தா வந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் வடகிழக்கு மூலையை நோக்கி இருட்டுல பூனை மாதிரி நடப்போட ஆரம்பிச்சாங்க. நடக்க நடக்க சத்தம் அதிகமாக ஆரம்பிச்சது. முழுசா ஒரு அரை நிமிடம் நட வடகிழக்கு மூலையில அதிகபட்ச இருட்டோட இருந்துச்சு. பார்வைக்கு எதுவுமே கிடைக்கல. சில்வண்டு சத்தம் மட்டும் கேட்டுச்சு. தன் ஷர்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு பென் டார்ச் எடுத்து பட்டனை தட்டினான் தனசேகர். வெளிச்சம் வட்டமா குப்புற விழுந்து கிடந்த ஒரு செல்போனை காட்டுச்சு. சில்வண்டா மாதிரி சினிங்கிட்டு இருந்தது அந்த செல்போன் தான். தொடர்ந்து அந்த செல்போனுக்கு கால் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. கால் வந்துட்டு இருந்த நம்பரை மனசுக்குள்ள வாங்கிக்கிட்டான் தனசேகர். அப்படியே காலையும் அட்டன் பண்ணான். ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாம செல்போனை காதல வச்சுக்கிட்டு அமைதியா இருந்தான். மறுமுனையில கோபமான குரல் கேட்க ஆரம்பிச்சது. என்ன வள்ளி தூங்கிட்டியா? அந்த சுனில்குமார் லைவ் டெலிகாஸ்ட்ல அனாத குரங்கு காருக்கு முன்னாடி நின்னுகிட்டு என்னென்னமோ வித்த காட்டிக்கிட்டு இருக்கான். நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. உஷாரான தனசேகர் கல்லூரி நாட்கள்ல பெண் வேஷம் போட்டு நாடகங்கள்ல நடிச்ச அனுபவத்தை மூளைக்கு கொண்டு வந்து தொண்டையில குரல் நான்களை இடது கையால அழுத்தி பிடிச்சபடி மென்மையான குரல்ல பேசினா. சாரி அப்படின்னு சொன்னா. என்ன சாரி? இடுப்புல வெடிகுண்டு இருக்கு. 100 மீட்டர் தூரம் குபீர்னு ஓடி காரை தொட முடியாதா என்ன? அந்த குரல் சொன்ன விஷயத்தை கேட்டதும் தனசேகரோட இதய துடிப்பு அதிகமாக ஆரம்பிச்சது. கூடவே அவன் மூளைக்குள்ள ஒரு அபாய சைரனும் ஒலிக்க ஆரம்பிச்சது. ஆனா அந்த நபர் பேசிட்டு இருக்கும் போதே சட்டுன்னு காலம் கட்டாயிடுச்சு. தன்னுடைய முனையில இருந்து ஹலோ ஹலோன்னு 2 முறை கத்தி பார்த்தான் தனசேகர். ஆனா எந்த பதிலுமே இல்ல. முகத்துல வேர்வை கொப்பளிக்க ஆரம்பிச்சிருச்சு. தனசேகரோட கலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு சுனில்குமார் கேட்டான். என்னாச்சு மிஸ்டர் தனசேகர்? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, வள்ளின்ற ஒரு பொண்ணு மனித வெடிகுண்டா மாறி நம்மளை சுத்தி வெறும் 100 மீட்டருக்குள்ளதான் இருக்கா. எந்த நேரத்திலையும் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்க அந்த மாருதி கார்ல அவ பிரளயத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தனசேகர் இந்த வார்த்தைகளை சொன்னதும் சுனில்குமாரோட முகமும் வேர்க்க ஆரம்பிச்சது. மை குட்னஸ், இப்படி ஒரு ஆபத்து வேற இருக்கா? இவ்வளவு பேரு கூட இந்த இடத்துல அந்த மனித வெடிகுண்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்? தான் கையில வச்சிருந்த செல்போனை பார்த்தான் தனசேகர். இது அந்த பொண்ணு வள்ளியோட செல்போனை தான் இருக்கணும். எப்படியோ இது கீழே தவறி விழுந்திருக்கணும். அநேகமா அவ இந்த எல்லைக்குள்ளதான் இருக்கா. தனசேகர் சொல்லிக்கிட்டு சுத்தம் முத்தும் பார்த்தான். பார்வைக்கு இருட்டு மட்டும்தான் அடர்த்தியா கிடைச்சது. கொஞ்சம் தள்ளி தடுப்பு வேலைகளுக்கு அப்பால நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல சில பெண்களும் இருந்தாங்க. மனித வெடிகுண்டா மாறி மக்கள் கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்க அந்த வள்ளியை எப்படி கண்டுபிடிக்கிறது? தனசேகர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே தனசேகர் தோள தொட்டா சுனில்குமார். செல்போன்ல வந்த காலிங் நம்பரை நோட் பண்ணீங்களா? பண்ண. என்ன நம்பர்? அது ஒரு செல் நம்பர் தான். 9676042244. இது கேலக்ஸி செல் சர்வீஸ் நம்பர். இந்த நம்பருக்குரிய சந்தாதாரர் யாருன்றதை கண்டுபிடிச்சு என்கொயரி செஞ்சா போதுமே, வள்ளி யாருன்னு தெரிஞ்சிருமே. சொல்லிக்கிட்டே தான் கையில வச்சிருந்த செல்போனை உயிர்ப்பிச்சு சில எண்களை தட்ட ஆரம்பிச்சான். கேலக்ஸி செல் சர்வீஸை தொடர்பு கொண்டு பேச ஆரம்பிச்சான் தனசேகர். மறுமுனையில ஒரு பெண் பேசினா. உங்களுக்கு என்ன தகவல் வேணும் அப்படின்னு அந்த பெண் கேட்கவும், நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நம்பரை நோட் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு ஒரு கஸ்டமர் யாருன்றதையும் அவருடைய அட்ரஸையும் எனக்கு உடனே சொல்லுங்க. சார், அந்த நம்பரை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அந்த பெண் கேட்க நம்பரை சொன்னான் தனசேகர். 1 நிமிஷம் லைன்ல வெயிட் பண்ணுங்க சார். தனசேகர் காத்திருந்தான். முழுசா 1 நிமிஷம் கழிச்சு அந்த பெண்ணோட குரல் கேட்டுச்சு. முகவரியை குறிச்சுக்கிறீங்களா சார்? சொல்லுங்க. எஸ் சேரலாதன், எண் 47, பிஎஸ் ரோட், ஹாப்பி கார்டன் அவென்யூ, அசோக் நகர். தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் கஸ்டமர் காலை கட் பண்ணிட்டு உடனே அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டான். ஆனா மறுமுனையில இருந்து நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளரை இப்பொழுது தொடர்பு கொள்ள முடியாது அப்படின்னு ரெக்கார்டட் வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சது. தனசேகர் மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்க அதே ரெக்கார்டட் வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுச்சு. இது கவனிச்ச சுனில்குமார், நாம யாருன்றத அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டான். அட்ரஸ் கிடைச்சிருச்சா? கிடைச்சது. இந்த போனுக்கு கால் பண்ணவன் பேரு சேரலாதன். அட்ரஸ் 47 பிஎஸ் ரோடு, ஹாப்பி கார்டன் அவென்யூ, அசோக் நகர். இது உண்மையான அட்ரஸா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? சுனில்குமார் கேட்கவும், எதுக்கும் நேர்ல போய் பாத்துறேன். அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு போலீஸ் அதிகாரி அனுப்பி அந்த அட்ரஸ்ல விசாரிக்க சொல்றேன். எந்த ஒரு தகவலையும் நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. மனித வெடிகுண்டா மாறி இந்த இலையில ஊடு இருக்கக்கூடிய வள்ளியை கண்டுபிடிக்கணும்னா நாம போர்க்கால அடிப்படையில தான் செயல்பட்டாகணும். இன்ஸ்பெக்டர் முரளியை இந்த அசோக் நகர் அட்ரஸுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொன்ன தனசேகர் தான் இடுப்புல இருந்த வாக்கி டாக்கி எடுத்து குரல் கொடுத்தான். லைனுக்கு வந்தாரு. உடனே லைனுக்கு வந்தாரு முரளி. நார்த் சைட்ல போட்டிருக்க டென்ட்டுக்கு பக்கத்துல வாங்க. எஸ் சார். நீங்க வரது யாருக்கும் தெரியக்கூடாது. வாக்கி டாக்கில பேசிட்டு சுனில்குமார் பக்கம் திரும்பி தனசேகர் ஆச்சரியப்பட்டான். ஏன்னா சுனில்குமார் கீழே குடிஞ்சு எதையோ உன்னிப்பா பாத்துக்கிட்டு இருந்தான். என்ன பாக்குறீங்க சுனில்குமார்? உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பென் டார்ச் கொஞ்சம் கொடுங்க. எடுத்து கொடுத்தான் தனசேகர். அந்த டார்ச்சை வாங்கி லைட் ஆன் பண்ணி பார்க்கவும் வெளிச்ச வட்டம் தரையில பதிய ஆரம்பிச்சது. அப்பதான் சிந்தப்பட்டிருந்த ரத்தம் கோணமானதா ஒரு வட்டத்தை போட்டிருந்தது. அதே நேரத்துல போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல அந்த நள்ளிரவு வேலையில வேகமா வந்து நின்னுச்சு அந்த ஜீப். அதுல இருந்து கீழே இறங்கினாரு கமிஷனர். அவரை எதிர்கொண்டு
மேற்கொண்டு RAF சேர்ந்த ஒரு அதிகாரி கமிஷனருக்கு சல்யூட் பண்ணவும் கமிஷனர் தலையாட்டுப்படி வேகமா நடக்க ஆரம்பிச்சாரு. பின்னாடி அந்த அதிகாரி நடந்து போக ஆரம்பிச்சாரு. டிரான்ஸ்பார்மர் உச்சில இருந்து குதிச்சு அந்த நபர் இப்ப எப்படி இருக்கான்? டிரான்ஸ்பார்மர் டவர்ல அந்த நபர் ஏறும் போதே நாங்க EBக்கு போன் பண்ணி கரண்ட் சப்ளை நிறுத்த சொல்லிட்டோம் சார். அதுக்கப்புறம் அவன் கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்க முயற்சி எடுப்பான் நாங்க நினைச்சோம். அதனால நைலான் நெட்டையும் கீழே பரப்பி வச்சிருந்தோம். நாங்க நினைச்ச மாதிரியே அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக மேல இருந்து கீழே குதிச்சான். சரியா அந்த நைலான் நெட் பரப்புக்குள்ளதான் விழுந்தான். ரத்தக்காயம் எதுவும் பெருசா ஏற்படல. ஆனா என்ன சொல்லுங்க, ஆள் தலைக்குப்புற கீழே விழுந்ததால கழுத்துல முறிவு ஏற்பட்டிருக்கு. கான்சியஸ் இருக்கா? கான்சியஸ் இன்னும் வரல. டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. வராண்டாவில அரை நிமிஷம் நடந்த அவங்க 2 பேரும் ஒரு ரூம்குள்ள நுழைஞ்சாங்க. அந்த ரூம்குள்ள டாக்டர்ஸ் டீம் ஒண்ணு கட்டில மல்லாந்து படுத்து கிடந்த அரசு சூழ்ந்து நின்றுட்டு இருந்தாங்க. கமிஷனர் பார்த்ததும் விலகி நிக்க ஆரம்பிச்சாங்க. அரசு யாருன்றத சில விஷயங்கள் கூர்ந்து கவனிச்சார் கமிஷனர். பிறகு டாக்டர் பக்கம் திரும்பினாரு. இவன் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா? இல்ல சார், அப்படி எதுவும் ஆகாது. இப்போ வரைக்கும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா நாளைக்கு காலைல எப்படி இருக்கும் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் மூலத்தண்டோட திரவம் சுரந்துட்டு இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த திரவம் சுரக்கிறது மட்டும் நின்று போச்சுன்னா இவரோட உயிரை காப்பாத்துற சக்தி எங்க கிட்ட கிடையாது. நியூரோ சர்ஜன் நரசிம்மமூர்த்தியை உடனே பெங்களூர்ல இருந்து வரவழைக்கணும். அதுக்கான ஏற்பாடுல உங்க டிபார்ட்மெண்ட்ல செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் கேட்கவும் கமிஷனரும் அந்த RAF அதிகாரியும் ஒருத்தர் அதிர்ச்சியா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. கோணல் மணலான அந்த ரத்த வட்டத்தை ஸ்தம்பிச்சு போன வழிகளோட பார்க்க ஆரம்பிச்சான் தனசேகர். சுனில்குமார் தன் கையில இந்த பென் டார்ச்சை வெளிச்சத்தை நகர்த்தவும் பக்கத்திலேயே இன்னும் சின்னதா ரத்த குளம் தெரிய ஆரம்பிச்சது. இங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. நடுக்கம் பரவிய பார்வைகளை பரிமாறிக்கொள்ள ஆரம்பிச்சாங்க தனசேகரும் சுனில்குமாரும். பென் டார்ச்சோட வெளிச்ச வட்டம் இருட்டுல தத்தி தரையெல்லாம் உறைஞ்சி கடந்த ரத்த திட்டங்களை காட்டிக்கிட்டே போக பின் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க 2 பேரும். சில இடங்கள்ல ரத்தம் குற்றுச்செடிகளையும் குளிப்பாட்டி இருந்துச்சு. தனசேகர் உஷாராகி இடுப்புல துப்பாக்கிய உருவி கையில வச்சுக்கிட்டான். சுனில்குமார் கையில இருந்த பென் டார்ச்சோட இருட்ட விளக்கி வழியை காட்டிக்கிட்டே போக 2 பேரும் மெல்ல நடக்க ஆரம்பிச்சாங்க. 2 நிமிஷம் நடைக்கு பின்னாடி 2 பேருமே திடுக்கிட்டு போய் நின்னாங்க. முன்னாடி சாம்பல் இருட்டுல கொஞ்சம் தூரத்துல ஒரு உடல் குப்புற விழுந்து கடந்துச்சு. பொறுமை நடந்து போயிட்டு இருந்தவங்க அந்த உடம்ப பார்த்ததுமே ஸ்தம்பிச்சு போய் அதே இடத்துல நின்னுட்டாங்க. சுத்தும் பார்த்தாங்க. யாருமே அந்த இடத்துல இல்ல. உடலை கொஞ்சம் நெருங்கி நின்னாங்க. சுனில்குமார் கையில இருந்த பென் டார்ச் வெளிச்சத்தை அந்த உடல் மேல் நினைக்கவும் 2வது தடவையா 2 பேரும் திடுக்கிட்டு போய் நின்னாங்க. காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்த அந்த பெண் போலீஸோட உடல்ல முதுகுல ஒரு ரத்த பொத்தலும் இடுப்புல ஒரு ரத்த பொத்தலும் உறைஞ்சு போய் தெளிவா தெரிஞ்சது. தனசேகர் குனிஞ்சி தான் கையில வச்சிருந்த லத்தியால குப்புற விழுந்து கடந்த உடம்ப மெல்ல புரட்டினா. 2 நிமிட சிரமமான முயற்சிக்கு பின்னாடி மல்லாந்தது அந்த உடல். மார்பு பரப்பு பூராவும் ரத்தமும் மணலும் கலந்து ஒரு கலவை மாதிரி கெட்டியா ஒட்டிட்டு இருந்தது. மிஸ்டர் தனசேகர், எனக்கு தெரிஞ்சு சம்பவம் நடந்து அரை மணி நேரமாவது ஆகியிருக்கணும். ரத்தத்துல உள்ள பிளாஸ்மாக்கெல்லாம் உறைஞ்சிருக்கு பாத்தீங்களா? பெருமூச்சு விட ஆரம்பிச்சான் தனசேகர். எதுக்காக இந்த கொலைகள்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பெண்ணோட இடுப்பு பகுதியை கொஞ்சம் பாருங்க, லேசா புடைச்ச மாதிரி தெரியுது. மண்டிட்டு உட்காந்து பெண்ணோட பக்கவாட்டு இடுப்பு பாகத்தை தனசேகர் தொட்டு பார்க்க அந்த பொருள் கடினமானதா தெரிஞ்சது. யூனிஃபார்ம் நிகழ்த்தி பார்த்தான். இதயத்துக்குள்ள சுட்டுக்குள் பாஞ்ச மாதிரி திடுக்கிட்டு போய் சுனில்குமார பார்த்தான். சுனில், இத பாருங்க. சுனில் அதை பார்த்துட்டு முகம் மாற ஆரம்பிச்சான். மிஸ்டர் தனசேகர், இதுதான் பெல்ட் பாம். மனித வெடிகுண்டா ஒரு பெண் போலீஸா மாறி இருக்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செல்போன்ல பேசிய நபர் இவளோட தான் பேசியிருக்கணும். இவளோட பேர் என்னன்னு சொன்னா வள்ளின்னு சொன்னா. பாதுகாப்பு பணிக்காக கேரளா, ஆந்திரா, கர்நாடகால இருந்து நிறைய பெண் போலீஸ் வந்திருக்காங்க. அதுல இந்த பொண்ணு வள்ளி எந்த மாநில போலீஸ்னு தெரியலையே. 3 ஸ்டேட்டுடைய உயர் அதிகாரிகளையும் உடனே இங்க வரவழைச்சு வள்ளியை காட்டுங்க, உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னா சுனில்குமார். தனசேகர் வாக்கி டாக்கில செயல்பட்டு பெண் போலீஸுக்கான உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கவும் அதே நேரத்துல வள்ளியோட இடுப்புல இருந்து அந்த பெல்ட் பாம சர்வ ஜாக்கிரதையை அகற்றிட்டு இருந்தான் சுனில்குமார். ரத்தத்துல அணைச்சு போயிருந்த யூனிஃபார்மை தளர்த்தி உடம்போட மற்ற பகுதிகளில் ஏதாவது வெடிகுண்டு மறைச்சு வைக்கப்பட்டிருக்கா அப்படின்றதையும் சோதிச்சு பார்த்தான். மார்புக்கு நடுவுல தீப்பெட்டி சைஸ்ல அந்த கருவியும் கிடைச்சது. டார்ச்சோட வெளிச்சத்தை அதன் மேல பாய்ச்சினா. வாக்கி டாக்கில பேசிட்டு இருந்த தனசேகர் திரும்பி பார்த்தான். என்ன இது? பெல்ட் பாம்பை வெடிக்க வைக்க பயன்படுத்தக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல். இவ மனித வெடிகுண்டா செயல்படுறதுக்கு முன்னாடியே யாரோ தீர்த்து கட்டியிருக்கிறாங்க. மிஸ்டர் சுனில்குமார், இங்க என்னதான் நடந்திருக்குன்றதை என்னால யூகம் பண்ணவே முடியல. சுனில்குமாரும் தனசேகரும் பேசிட்டு இருக்கும் போதே 3 மாநிலத்தை சேர்ந்த பெண் போலீஸ் உயர் அதிகாரிகள் கூடவே தமிழ்நாட்டுடைய பெண் போலீஸ் உயர் அதிகாரியான துர்கா பரமேஸ்வரோட இணைஞ்சு வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடந்த வள்ளியை பார்த்ததும் திகச்சு போயிட்டாங்க. தனசேகர் விவரங்களை சொல்ல ஆரம்பிச்சான். பிறகு இயல்பு நிலைக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தரா வள்ளியை பார்த்துட்டு தீர்க்கமா தலையாட்டினாங்க. இவ எங்க பிரிவை சேர்ந்தவ கிடையாது, நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு தனசேகர் சொல்லியுமே கூட பார்த்த 3 அதிகாரிகளுமே இவ எங்க ஸ்டேட்டை சேர்ந்தவ இல்லைன்றத தெளிவா உறுதிப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, இடுப்புல பெல்ட் பாம், கையில ரிமோட் கண்ட்ரோல் 100% ஒரு மனித வெடிகுண்டா மாறி போலீஸ் யூனிஃபார்ம்ல தன்னை மறைச்சுக்கிட்டு நமக்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த பெண் நிச்சயமா ஒரு தீவிரவாத கும்பலை சேர்ந்தவளா தான் இருக்கணும். ஒரு உயர் அதிகாரி தனசேகர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும்
பின்னாலேயே வேகமா பூட் சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சது. எல்லாருமே திகைச்சு போய் திரும்பி பார்த்தாங்க. வேகமா வந்துகிட்டு இருந்தாரு சுனில்குமாரோட உதவியாளர் மெஹ்ரா. அந்த குளிரான சூழ்நிலையிலயும் மெஹ்ராவோட முகத்துல தண்ணியை தெளிச்ச மாதிரி வேர்வையெல்லாம் பூத்திருந்தது. வேகமா வந்தவரு சார் அப்படின்னு சுனில்குமார் கிட்ட பேசுவோம். என்ன மெஹ்ரா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு சுனில்குமார். நீங்க உடனே வெடிகுண்டு இருக்கக்கூடிய அந்த காருக்கு வரணும். என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையா? ஆமா, என்ன பிரச்சனை? மைக்ரோ லிப்டரோட உதவியால பேனட் இப்ப 4 அங்குலம் உயர்த்தியாச்சு. சரி, பேனட்டுக்குள்ள பாம்பு இருக்கிற இடத்த லொகேட் பண்ணிட்டீங்களா? செஞ்சுட்டேன் சார். எந்த இடத்துல பாம்பு இருக்கு? இன்ஜினுக்கு பக்கத்துல ஃபேன் பெல்ட் ஒட்டி இருக்கு. ஓகே, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நாம நினைச்சிட்டு இருக்க மாதிரி காருக்குள்ள வைக்கப்பட்டிருக்க டைனமைட் ஊமையா இல்ல, திருக்கிட்டு போனா சுனில்குமார். மெஹ்ரா நீ என்ன சொல்ற? எப்படியோ காருக்கு ஒரு சின்ன அதிர்வு ஏற்பட்டு டைனமைட்டோட இணைக்கப்பட்டிருந்த டைம் பேஸ் கடிகாரம் ஓட ஆரம்பிச்சிருச்சு சார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் சுனில்குமாரோட முகம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல அரசுக்கு நினைவு திரும்பிட்டு இருந்துச்சு. நினைவு திரும்ப ஆரம்பிச்சதுமே ஐசி யூனிட்டோட ஏர் கண்டிஷன் குளிர்ச்சியையும் மருந்தோட நெடியையும் தான் அவன் உணர ஆரம்பிச்சான். டாக்டர்கள் பேசிக்கிறது காதுல ஈனஸ்வரத்துல விழ ஆரம்பிச்சது. நினைவு திரும்புறதை காட்டிக்காம அப்படியே அசைவில்லாம படுத்திருந்தான் அரசு. பேச்சுக்குரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. டாக்டர், விடுகிறதுக்குள்ள இவனுக்கு கான்சியஸ் வந்துருமா? சார், இவனுக்கு நினைவு திரும்பணுன்றதுக்காகவே விலை உயர்ந்த ஊசிகளை உனக்கு போட்டிருக்கிறோம். அந்த ஊசி எப்படி வேலை செய்ய போகுதுன்றது இன்னும் எங்களுக்கு சரியா தெரியல. விடுகிற வரைக்கும் பொறுமையா தான் இருந்தாகணும், இல்லனா ஒரு ஓபன் ஸ்கின் சர்ஜரி செஞ்சிட வேண்டியதுதான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் படுத்துட்டு இருந்தா அரசு. மனசுக்குள்ள பயம் அரிக்க ஆரம்பிச்சது. என்ன பிழைக்க வைக்கிறதுக்கு கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இந்த அறையை விட்டு போனா உயிரற்ற என்னோட உடல் தான் வெளியே போகணுமே தவிர என்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணா. மறுபடியும் பேச்சுக்குரல் கேட்க ஆரம்பிச்சது. டாக்டர், நான் இப்போ அனாதை குரங்கு ஸ்பாட்டுக்கு தான் கிளம்பி போறேன். எனக்கு ஏதாவது தகவல் கொடுக்கணும்னா செல்போனுக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. என் செல்போன் நம்பர் உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்கவும், தெரியும் சார், நீங்க கொடுத்த நம்பரை பத்திரமா தான் வச்சிருக்கேன். ஏதாவது முக்கியமான விஷயம்னா உங்களுக்கு உடனே தெரியப்படுத்துறேன். அந்த அறை விட்டு ஒவ்வொருத்தரும் கிளம்பி போறது கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிச்சது. பிறகு அறைக்குள்ள கனமான ஒரு நிசப்தம் நிரம்ப ஆரம்பிச்சது. சில வினாடிகள் மௌனமாக இருந்துட்டு மெல்ல விழிகளை மலர்த்தினா அரசு. அந்த அறை முழுக்கவும் டியூப்லைட் வெளிச்சத்துல மங்களாதான் தெரிஞ்சது. தலைக்கு மேல பக்கவாட்டுல ரத்தம் நிரம்பிய பாட்டிலும் சலைன் பாட்டிலும் தலையிட தூங்கிட்டு இருந்துச்சு. பாலிவுட் டியூப் வழியா துளி துளியா அது அவனுக்குள்ள போய்கிட்டு இருந்தது. விழிகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி மலர்த்தினா. பக்கத்திலேயே இசிஜி மானிட்டரையும் பல்ஸ் மானிட்டரையும் பார்த்துட்டு ஒரு நர்ஸ் எதையோ எழுதிட்டு இருந்தா. அந்த நர்ஸ் தவிர வேற யாருமே அந்த அறைக்குள்ள இல்ல அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டான் அரசு. மெல்லமா அவனுடைய வலது கைவிரலை உயர்த்தி தன் நாசிக்குள்ள செலுத்தப்பட்டிருந்த பிராணவாயு குழாவை மெல்ல பிடிங்கெடுத்தான். அதே கையோட ரத்தம் பயணிக்கிற டியூபையும் சலைன் வாட்டர் டியூபையும் பிடிங்கினா. அடுத்த வினாடியே அவனுக்கு மூச்சரிக்க ஆரம்பிச்சது. அரசுக்கு தலையோட மையப்பகுதி உற்பத்தியான ஒரு வலி பிரளயமா மாற ஆரம்பிச்சது. அந்த வலி இதயத்தை நோக்கி நகரவும் செஞ்சது. அரசுடைய மூச்சரிக்கிற சத்தம் தெளிவா கேட்கவும் அந்த நர்ஸ் பதறியே போயிட்டா. சாட்டை வீசி எரியாத குறையா எரிஞ்சிட்டு அரசுக்கு பக்கத்துல வந்து அந்த பிராணவாயு குழாய் எடுத்து அரசுடைய நாசி பகுதிக்குள்ள மறுபடியும் பொருத்த முயற்சி பண்ணா. ஆனா அந்த நர்ஸ் கொஞ்சமும் எதிர்பார்க்காத வகையில ஆவேசமா 2 கைகளையும் உயர்த்தி நர்ஸுடைய கழுத்தை இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்ச அரசு. அந்த பிடி அசுர பிடியா இருந்துச்சு. வெண்ணெய் குழைவாய் இருந்த நர்ஸோட மென்மையான கழுத்தை அரசுடைய 2 கைகளும் இறுக்கமா பிடிச்சு நெரிக்க அந்த நர்ஸால கத்த முடியாம அப்படியே துவண்டு போனா. அந்த நர்ஸால சுவாசிக்கவே முடியல. கண் விழிகள்லாம் பிதுங்க ஆரம்பிச்சது. தொண்டையில குரல் நான்கள் மூர்க்கமா பிசையப்பட்டதுல அவளால கத்த கூட முடியல. அரசு பிடிச்சிருந்த அந்த ராட்சச பிடி மேலும் மேலும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. அந்த நர்ஸ் எப்படியாவது உயிர் பிழைச்சா ஆகணும்னு அவளுடைய கால்களால தான் பலம் கொண்டு மட்டும் அரசு படுத்துட்டு இருந்த கட்டுல ஓங்கி உதைச்சா. கட்டு நிலக்குலைஞ்சு போய் ஒரு பக்கமா சாய திடுக்கிட்டு போயிட்டான் அரசு. அவன் கீழே விழாம இருக்கிறதுக்காக கட்டுல இறுக்கி பிடிக்க முயற்சி பண்ணவும் நர்ஸோட கழுத்து இருக்கப்பட்டு இருந்த கைகளை எடுக்க வேண்டியதா போச்சு. அவன் சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கட்டுல இருந்து அவனுடைய உடம்பு தரையில விழுந்துச்சு. அந்த நர்ஸ் தட்டு தடுமாறி எழுந்திருச்சு போய் சோர்ல பொருத்தப்பட்டிருந்த எமர்ஜென்சி அலாரம் ஸ்விட்சை அழுத்தவும் ஹாஸ்பிட்டல்ல சத்தம் வீறிட்டு கேட்க ஆரம்பிச்சது. அடுத்த நிமிஷம் முடியறதுக்குள்ள ஒரு டாக்டரும் 2 ஆர்டர்களும் உள்ள ஓடி வந்தாங்க. அரசு கீழே விழுந்து கிடந்த அலங்கோலத்தை பார்த்துட்டு பதட்டமாயிட்டாங்க. டாக்டர் நர்ஸ் சைலட்டு பார்த்து, மர்சி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. மர்சி நடந்ததை சொல்லவும் டாக்டர் பரபரன்னு செயல்பட ஆரம்பிச்சாரு. அரச பழையபடி கட்டில கடத்திட்டு அவனை பரிசோதிச்சு பார்க்கவும் அவனுடைய முகம் மாற ஆரம்பிச்சது. ஆடுல கிட்ட திரும்பினாரு. அவன் உயிரோட இல்ல, பாடியை மாச்சூரிக்கு கொண்டு போயிடுங்க. சில வினாடிகள் திகச்சு போய் நின்றிருந்த ஆடுலைகள் பின் கட்டில இருந்து அந்த வெள்ளை நிற பெட்ஷீட்டை மட்டும் எடுத்து அரசோட உடலை முழுமையா மூடினாங்க. அந்த நள்ளிரவு நேரத்திலையும் அனத
அனாதை குரங்கு ஸ்பாட் ஒரு போர்க்காலத்தோட பதட்டத்தோடு காணப்பட்டுச்சு. வேடிக்கை பார்க்க வந்த பொதுமக்கள் எல்லாரையும் விரட்டி அடிக்க போலீஸ் மட்டும் எல்லா திசைகளிலும் தெரிய ஆரம்பிச்சாங்க. நிறுத்தப்பட்டிருந்த எல்லா போலீஸ் ஜீப்லயும் வேன்லயும் வயர்லெஸ் இறஞ்சிட்டு இருக்க ஆரம்பிச்சது. உயர் அதிகாரிகள் செல்போன்ல இடைவிடாமல் முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாங்க. சுனில்குமாரும் தனசேகரும் மாருதி காருக்கு பக்கத்துல நின்னாங்க. பேனட்டுக்குள்ள துடிச்சிட்டு இருந்த டைம் பாம்போட இயக்கத்தை போர்ட்டபிள் ஸ்கேனிங் ஸ்கிரீன் வழியா உன்னிப்போடு கவனிக்க ஆரம்பிச்சாங்க. கண்கள்ல நிறையவே கலக்கம், முகத்துல நிறைய கவலை, உடம்பு முழுக்க வேர்வை. காரோட பேனட் வாய் பிளந்திருக்க உள்ள ஃபேன் பெட்டுக்கு பக்கத்துல டைனமைட் சிவப்பு உடம்போட இறுக்கமா உட்காந்து இருந்தது. டைனமைட்டோட உடம்புல எல்லா பகுதிகளிலும் வயர்கள் சிக்கலா முளைச்சிருந்தது. காரோட என்ஜின் பாகத்துல அது பிணைக்கப்பட்டிருந்தது. முகம் முழுக்க வியர்த்து போயிருந்த வேர்வைய கர்ச்சிப்பால ஒத்தி எடுக்க ஆரம்பிச்சான் சுனில்குமார். தனசேகர் சுனில்குமார்ட்ட கேட்க ஆரம்பிச்சான், மிஸ்டர் சுனில்குமார், டைனமைட்டை டிஃப்யூஸ் பண்றதுல உங்களுடைய அடுத்த பிளான் என்ன? நெற்றியை கீறிக்கிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாரு சுனில்குமார். பாம் இப்படி உயிரோடு இருக்கும் போது டிஃப்யூஸ் ஆபரேஷன் செய்யறது உயிரோடு இருக்க விஷப்பாம்பை கையில் எடுக்கிறதுக்கு சமம். இது மல்டி ஒயர் கனெக்ஷன் டைனமைட். மொத்தம் 8 ஒயர் இருக்கும். இதுல 4 பாசிட்டிவ் ஒயர்களும் 4 நெகட்டிவ் ஒயர்களும் இணைக்கப்பட்டிருக்கும். ஆனா எந்த ஒயர் பாசிட்டிவ் கூட இணைக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம். அந்த பாசிட்டிவ் ஒயர்களை கண்டுபிடிச்சு அதை வெட்டாம நெகட்டிவ் ஒயர்களை சரியா நம்ம வெட்டிட்டோம்னா இந்த டைனமைட்டை நிரந்தரமா ஊமையாக்கிடலாம். ஆனா நம்ம ஒரு ஒயரை மாத்தி வெட்டினாலும் ரொம்பவே ரிஸ்க் ஆயிடும். அடுத்த வினாடியே இந்த பாம் வெடிச்சிடும். இது தவிர வேற வழியே இல்லையா? இல்ல, காரை இங்கிருந்து நகர்த்த முடியாது. கார் ஒரு அடி நகர்ந்தாலே போதும், பாம் பிளாஸ்ட் ஆயிடும். மிஸ்டர் தனசேகர், எல்லாரையும் 100 மீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. நானும் என்னுடைய அசிஸ்டன்ஸ் மட்டும் ரிஸ்க் எடுத்து இந்த டைனமைட்டோட நெகட்டிவ் ஒயர்களை கண்டுபிடிச்சு கட் பண்ண போறோம். ஒருவேளை நாங்க நெகட்டிவ் ஒயருக்கு பதிலா பாசிட்டிவ் ஒயர்களை கட் பண்ணிட்டோம்னா அடுத்த நிமிஷமே இந்த பாம் வெடிச்சிடும். நாங்க எங்க உயிரை பத்தி கவலைப்பட போறதுல பொதுமக்களோட உயிரை காப்பாற்றணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். உடனே நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சுனில்குமார் தனசேகர் கிட்ட சொல்லவும், மிஸ்டர் சுனில்குமார், நானும் உங்களோடவே இருக்கேன். டைனமைட்டை டிஃப்யூஸ் பண்றதுல உங்களுக்கு வெற்றி கிடைச்சாலும் சரி இல்ல தோல்வி கிடைச்சாலும் சரி அதுல என்னுடைய பங்களிப்பு நிச்சயம் இருக்கட்டும். தனசேகர் சொல்லிட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வேக வேகமா பக்கத்துல வந்து நின்று சல்யூட் அடிச்சாரு. எஸ் அப்படின்னு கேட்ட தனசேகர், என்ன சார்? ஜிஹெச்ல இருந்து ஒரு முக்கியமான தகவல் சார். டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து கீழே விழுந்த அந்த தீவிரவாதி இறந்துட்டானா? தனசேகர் திடுக்கிட்டு போயிட்டான். அவனுக்கு கான்சியஸ் திரும்பி வந்துச்சா? ஏதாவது பேசினானா? இல்ல சார், ஒரு நர்ஸை தாக்கி கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்கான். அப்ப தடுமாறி கட்டில இருந்து கீழே விழுந்திருக்கான். அப்படியே இறந்தும் போயிட்டான். இறந்தவன் யாரு? அவன் பேர் என்னன்னு ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியல சார். சார், அப்புறம் இன்னொரு விஷயம், மனித வெடிகுண்டா வந்து அந்த பொண்ணு வள்ளியை கொலை பண்ணது யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். யார் அவன்? அவன் பேரு ராஜப்பன். வண்ணாரப்பேட்டையில பழைய கேடி. அனாதை குரங்கு ஸ்பாட்டுக்கு வேடிக்கை பார்க்க வந்திருக்கான். போலீஸ் யூனிஃபார்ம்ல இருந்த வள்ளி ஒரு மரத்துக்கு முன்னாடி ஒதுக்குப்புறமா நின்று செல்போன்ல பேசுறத பார்த்திருக்கான். வள்ளி சில வருஷங்களுக்கு முன்னாடி வண்ணாரப்பேட்டையில குடியிருக்கும் போது அவளுக்கும் ராஜப்பனோட ஒரு இல்லீகல் கான்டாக்ட் இருந்திருக்கு. இப்போ போலீஸ் யூனிஃபார்ம்ல வள்ளியை பார்த்ததும் அவனுக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அது வள்ளி தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளை அணுகி பேச ஆரம்பிச்சிருக்கான். இதுல 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல ராஜப்பனை கத்தியால தாக்குறதுக்கு வள்ளி முயற்சி பண்ணிருக்கா. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக வேற வழி இல்லாம அவ கத்தியவை பிடுங்கி அவளை குத்தி கொலை பண்ணிருக்கா ராஜப்பன். ஸ்பாட்ல இருந்தா தான் மாட்டிக்கொண்டு பயந்து போய் பைக்ல இந்த ஸ்பாட்டை விட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ணிருக்கான். எதிர்பாராத விதமா ரோந்து போலீசார் கிட்ட அவன் சிக்கிட்டான். ரத்தக்கரை படிந்த ஷர்ட்டும் அவனுடைய பதட்டமான நடவடிக்கையும் போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தவும் ராஜப்பனை லாக்அப் குள்ள கொண்டு போய் மரியாதையோட விசாரிச்சிருக்காங்க. எல்லா உண்மைகளையும் அவன் கக்கிட்டான் சார். தனசேகர் பெருமூச்சு வெளியேற்றிட்டு ஏதோ பேச முயற்சி பண்ணவும் அதே வினாடி அவன் கையில இருந்த செல்போன் சினுங்க ஆரம்பிச்சது. தனசேகர் தனக்கு வந்து இன்கமிங் கால் நம்பர் எடுத்து பார்த்தான். இது ஏதோ ஒரு புதிய நம்பர். செல்போனை காதுக்கு கொண்டு போனவன் எஸ் அப்படின்னு சொன்னான். சௌக்கியமா எஸ்பி சார்? யார் நீங்க? நீங்க எல்லாம் அனாதை குரங்குன்னு ஒரு கோட் வேர்டு பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, அதோட சொந்தக்காரன் நான் தான். தனசேகர் அதிர்ச்சியானா எதுவுமே பேசல. அந்த நபர் மறுபடியும் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சான். என்ன எஸ்பி சார், நானே உங்ககிட்ட நேரடியா பேசினதும் திகச்சு போயிட்டீங்களோ? நான் உங்களுக்கு கால் பண்ணதும் என்னுடைய செல்போன் நம்பரை என்ன நோட் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த நம்பரை வச்சு நான் யாரு, எங்க இருக்கேன் அப்படின்னு எதையும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. எங்க இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்போனுடைய சிம் கார்டுகளும் போலியானது தான். செல் சர்வீஸ்ல இருந்து நீங்க அட்ரஸ் வாங்கினாலும் உங்களுக்கு எந்த பயனும் இருக்காது. ஏன்னா நாங்க கொடுத்திருக்கிற எல்லாமே ஃபேக்கான அட்ரஸ் தான். இந்தியாவில நீங்க எங்க தேடினாலும் அந்த அட்ரஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இந்த வார்த்தையில கேட்டதும் தனசேகர் உஷ்டமாக ஆரம்பிச்சான். பெரிய குரல் எடுத்து கத்த ஆரம்பிச்சான். டேய், யாரா நீ? எதுக்காக ஊரை மயானமா மாத்த நினைக்கிற? அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு போன் பண்ணி பொறுமையா சொல்றேன் எஸ்பி சார். இப்போ நீங்களும் பூனேல இருந்து வந்திருக்காரு மிஸ்டர் சுனில்குமார். நீங்க 2 பேரும் பாம்பை டிஃப்யூஸ் பண்ணக்கூடிய ஆபரேஷனை கை விட்டுட்டு அனாதை குரங்கு ஸ்பாட்டை விட்டு உடனே வெளியேறியாகணும். அதாவது அந்த டைனமைட் வெடிக்க நீங்க 2 பேரும் ஒத்துழைப்பு கொடுத்து விலகி போய் நிக்கணும். என்னடா வளர்ற? உனக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கணுமா? நாங்க ஒன்னோட இயக்கத்தை சேர்ந்த தீவிரவாதிகள் எல்லாம் கிடையாது. அப்படியா? அப்ப உங்க தங்கச்சிக்கு வருஷம் தவசம் பண்றதுக்கான முடிவை நீங்க எடுத்துட்டீங்க, அப்படித்தானே? ஆமாண்டா, தவசம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். ஆனா அது சங்கீதாவுக்கு இல்ல, உனக்கு. உன்ன மாதிரியான பொறுக்கிகளுக்கு
உங்களுக்கு தவசம் பண்றதுக்காக தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன மாதிரி ஆட்களுக்கு வேலையை கொடுத்திருக்காங்க. எஸ்பி சார், நிலைமையோட சீரியஸ்னஸ் என்னன்னு புரிஞ்சுக்காம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் நினைச்சபடி கருப்பு மல்லிகை பூத்தே ஆகணும், இல்லனா உங்க சிஸ்டர் சங்கீதா 8 துண்டுகளா வெட்டப்பட்டு இந்த சென்னையில 8 திசைகள்லயும் திசைக்கு ஒரு துண்டா உங்களுக்கு கிடைப்பா. பரவாயில்லையா? தனசேகர் கொஞ்சம் கூட யோசிக்கல. சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். மறுமுனையில இருந்த நபர் தனசேகர் இந்த வார்த்தைகளை சொன்னதும் படு உஷ்ணமாயிட்டான். அப்படின்னா உங்க சிஸ்டர் சங்கீதா உங்களுக்கு உயிரோட வேண்டாம் வேண்டாம், நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாத்துறதுக்காக சங்கீதா உயிரை விட்டான்னு எங்க குடும்பமே சந்தோஷமா அதை ஏத்துக்கும். யோசனை பண்ணிதான் பேசுறீங்களா எஸ்பி சார்? போலீஸ் சரணாலயத்தை பத்தி யோசனை பண்ண வேண்டியது நீதான். நீ நினைக்கிற மாதிரி கருப்பு மல்லிகை எல்லாம் பூக்காது. பூக்கும் எஸ்பி சார், பூக்கும். மாருதி கார்ல நாங்க பிக்ஸ் பண்ணிருக்க டைனமைட் மல்டி ஒயர் கனெக்ஷன் டைனமைட் மொத்தம் 8 வயர்கள் இருக்கு. 4 பாசிட்டிவ் 4 நெகட்டிவ். எந்த ஒயர் பாசிட்டிவ் எந்த ஒயர் நெகட்டிவ்னு யாருக்குமே தெரியாதபடிதான் நாங்க அந்த பாம்பை ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கோம். அந்த டைனமைட் வெடிக்காம இருக்கணும்னா 4 நெகட்டிவ் ஒயர்களையும் மிஸ்டர் சுனில்குமார் வெட்டி எடுக்கணும். ஒரே ஒரு ஒயரை மாத்தி வெட்டினாலும் சரி டைனமைட் பிளாஸ்ட் ஆயிடும். அந்த காரியத்தை வெற்றிகரமா செய்ய போறவரு சுனில்குமார் தான். உன்னோட கருப்பு மல்லிகை உன் முகத்துல கரிய தான் பூச போகுது. எதிர்முனையில அந்த நபர் பேசிட்டு இருக்கும் போது இடம் மறிச்சு மறுபடியும் தனசேகர் உஷ்ணமா பேச ஆரம்பிச்சாரு. உயிர் தியாகம்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 500 மீட்டர் தூரத்துக்கு பொதுமக்கள் யாருமே இல்ல. எல்லாரையும் பத்திரமான இடங்களுக்கு கொண்டு போயிட்டோம். பெண் போலீஸ் ஸ்குவாடுகளையும் அனுப்பிட்டோம். இப்போ ஸ்பாட்ல முக்கியமான உயர் அதிகாரிகள் மட்டும்தான் இருக்காங்க. டைனமைட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்க 4 நெகட்டிவ் ஒயர் கனெக்ஷன்லயும் வெட்டி எடுக்கிற முயற்சியில தீவிரமா இறங்கிட்டாரு சுனில்குமார். என்னோட தங்கச்சி சங்கீதாவை உங்ககிட்ட இருந்து உயிரோட மீட்க முடியுன்ற நம்பிக்கை இன்னமும் எனக்குள்ள இருக்கு. ஒருவேளை என்னோட நம்பிக்கை பொய்யா போச்சுன்னா அதை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். மறுபடியும் அடுத்த ஜென்மத்துல சங்கீதா எனக்கு தங்கச்சியை பிறந்துட்டு போகட்டுமே அப்படின்னு ரொம்ப கோவமா பேச ஆரம்பிக்கவும் எதிர்முனையில இருந்த நபர் மேற்கொண்டு பேச முடியாம அந்த காலை சட்டுன்னு கட் பண்ணிட்டான். தனசேகர் கோவமா செல்போனை தன்னோட பாக்கெட்ல வைக்கவும் சுனில்குமார் நிமிர்ந்து பார்த்தா என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டான். அதே பழைய கோரிக்கை தான். டைனமைட்டை வெடிக்காதபடிக்கு நாம டெஃப்யூஸ் பண்ணிட்டோம்னா என் தங்கச்சி திரும்ப வரமாட்டாளாம். மிஸ்டர் தனசேகர், எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உங்க தங்கையோட மரணத்துக்கு காரணமா நான் இருந்துட்டேன்னா அந்த குற்ற உணர்ச்சி காலம் பூரா என்ன குறைஞ்சுக்கிட்டே இருக்குமே. சுனில்குமார் ரொம்ப வருத்தமா சொல்லவும் தன்னை தோள்களை குலுக்கி விரக்தியா புன்னகைச்சான் தனசேகர். மிஸ்டர் சுனில், எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகம். நீங்களும் கடவுளை ப்ரே பண்ணிட்டு டைனமைட்டை டிஃப்யூஸ் பண்ற வேலைகளை தொடங்குங்க. நடக்க போறது எல்லாமே நல்லதா இருக்கும். அதுதான் கடவுளுடைய விருப்பமாவும் இருக்கும். தனசேகர் ரொம்ப வீரமா பேசவும் அவருடைய கைகளை பற்றி கண்ணீரோட குலுக்க ஆரம்பிச்ச சுனில்குமார். மிஸ்டர் தனசேகர், உங்களை மாதிரி துணிச்சலான உயர் அதிகாரிகள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனாலதான் தீவிரவாதத்தை களையெடுக்க முடியுது. நீங்க சொன்னபடியே கடவுளுடைய பிரார்த்தனை இந்த டைனமைட்டை டிஃப்யூஸ் பண்றதுல நமக்கு நிச்சயம் உதவி செய்யும். நான் பாம்பை டிஃப்யூஸ் பண்ணும்போது என் பக்கத்துல யாரும் இருக்கக்கூடாது. நெகட்டிவ் வரிகளை வெட்டி எடுக்கிற விஷயத்துல நான் எந்த தப்பு செஞ்சாலும் சரி டைனமைட் பிளாஸ்ட் ஆயிடும். அந்த பிளாஸ்டுக்கு நான் ஒருவன் மட்டும் தான் பலியாகணுமே தவிர வேற யாராவும் இருக்கக்கூடாது. இந்த வார்த்தைகளை சுனில்குமார் சொல்லவும் படபடப்பா பேச ஆரம்பிச்சா தனசேகர். மிஸ்டர் சுனில், நானும் உங்களோட தான் இருப்பேன். சாரி தனசேகர், இது முழுக்க முழுக்க என்னுடைய வேலை. நீங்க என்னோட இருக்கிறதுக்கு என்னால அனுமதிக்க முடியாது அப்படின்னு சுனில்குமார் ரொம்ப உணர்ச்சிகரமா பேச ஆரம்பிக்கவும் தனசேகருடைய நாக்கு தழுதழுக்க ஆரம்பிச்சது. ஆனா தனசேகர் வாயிலிருந்து வார்த்தைகளே வரல. இதை கவனிச்ச சுனில்குமார், நோ சென்டிமெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஒரே ஒரு வேலை தான். உங்க தங்கச்சி சங்கீதாவை தீவிரவாதிகள்ட்ட இருந்து மீட்கணும். உடனே புறப்படுங்க. நான் உயிரோட இருந்தேன்னா நாளை காலையில் 2 பேரும் கை குலுக்குவோம். இல்லன்னா என்னோட செதஞ்சு போன உடல் மேல ஒரு சின்ன ரோஜாப்பூ மட்டும் வைங்க, அது எனக்கு போதும். சுனில்குமார் சொல்லிட்டு பாம்பை டிஃப்யூஸ் பண்ற பணிகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாரு. தனசேகர் தயக்கமா சில விளையாடுகள் நின்று பார்த்துட்டு அங்க இருந்து நகர ஆரம்பிச்சான். மயக்கம் தெளிஞ்சு லேசா உணர்வு வந்த போது தான் ஒரு கட்டில படுத்திருக்கிறத உணர்ந்த சங்கீதா அந்த பெரிய அறையில அழுக்கான 40 வாட்ஸ் பல்ப் ஒண்ணு வெளிச்சத்தை சோகியா பரப்பிட்டு இருந்துச்சு. அறையோட இடது பக்கம் மூலையில 2 பேரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. வாக்மேன் மாதிரி இருந்த ஒரு கருவியை காதுகளை பொறுத்துக்கிட்டு வாய்க்கு முன்பா நின்று இருந்த ஒரு சின்ன பட்டன் சைஸ் மைக்ல பேசிட்டு இருந்தாங்க. உடம்பு அசைக்காம யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்ச சங்கீதா, இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம்? மூளையில நியூரான்கள் அவளுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சது. அனாத குரங்கு ஸ்பாட்ல அண்ணன் தனசேகரோட இருந்த போது ஒரு ஜீப்ல தனியா உட்காந்துட்டு இருந்தா. போலீஸோட நடவடிக்கைகளை வேடிக்கை பார்த்தபடி இருந்த போது முரளி வந்து பேச்சு கொடுத்தது ஞாபகத்துக்கு வந்துச்சு. சங்கீதா, அந்த கிராஸ் டாக்க நீ மட்டும் கேட்காம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு சென்னையில மிகப்பெரிய பிரளயமே நடந்திருக்கும். இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனே நீ தான். எல்லாமே நம்ம காரோடைய மகத்துவம். உன் கூட போன்ல பேசிட்டு ரிசர்வ் வைக்கும் போது அந்த கிராஸ் டாக் என் காதல வேணும்ன்றது விதி. உன்னுடைய அப்பா கிட்டையும் அண்ணன் கிட்டையும் நம்ம காதல் விவகாரத்தை சொல்லிட்டியா? அம்மா கிட்டையும் அண்ணன் கிட்டையும் சொல்லிட்டேன். ராத்திரிக்குள்ள அப்பா காதுக்கு போயிடும். சங்கீதா, என்னோட ஃபாரின் ட்ரிப்பை 1 வாரம் தள்ளி போட்டிருக்கேன். இந்த 1 வாரமும் எனக்கு கம்பெனி கொடுக்கணும், சரியா அப்படின்னு கேட்கவும், சாரி முரளி, நம்ம காதல் விவகாரம் வீட்டுக்கு தெரிஞ்சிட்டதால இனிமே நம்ம பழைய மாதிரி ஊர்லாம் சுத்த முடியாது. அடக்கி வாசிக்க வேண்டியதா இருக்கும். ஓகே ஓகே, அப்பா ஐஜி, அண்ணன் எஸ்பி, அவனுடைய உத்தியோகத்துக்காவது நம்ம மரியாதை கொடுத்துதானே ஆகணும். சரி, போலீஸ் ஜீப்பை விட்டு கீழே இறங்கு. நம்ம கார்ல போய் உட்காந்து பேசுவோம். உங்க காரை எங்க நிறுத்திருக்கீங்க
இருக்கீங்க? என்னுடைய கார் அடுத்த கட் ரோட்ல தான் நிக்குது. சரி, நீங்க போய் கார்ல இருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து போக வேண்டாம். அதுவும் சரிதான், சீக்கிரம் வந்துரு சொல்லிட்டு முரளி போனதும் சில நிமிஷம் நேரம் கழிச்சு அண்ணன் தனசேகருக்கு தெரியாம தான் முரளியோட காருக்கு போனதும் கார்ல ஏறி உட்கார்ந்த வினாடி முரளி ஒரு ஸ்ப்ரேயரை எடுத்து தான் முகத்தை வாசனையை பீச்சு அடிக்கவும் அடுத்த வினாடியே தான் மயங்கி போய் சரிஞ்சதும் கார் வேகமா புறப்பட்டு போனதும் சங்கீதாவுக்குள்ள பிளாஷ்பேக்கா வந்து போச்சு. மனசு வலிக்க ஆரம்பிச்சது. முரளி எதுக்காக என்ன கடத்தணும்? இந்த கருப்பு மளிகைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய எக்ஸ் தீவிரவாதி முரளியா? சங்கீதா ரணமான இதயத்தோட யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அறைக்கு வெளியே காடு சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சது. கண்களை மூடிக்கிட்டா சங்கீதா. காடு சத்தங்கள் அறைக்குள்ள வந்துச்சு. சில வினாடி நிசப்தத்துக்கு பிறகு முரளியோட குரல் கேட்டுச்சு. ஐசக் பாஸ், உள்ள அண்ணன் எஸ்பி நம்ம கோரிக்கைக்கு ஒத்து வரல. சட்டம் நீதி தான் அவனுக்கு பெருசா. இவளோட உயிர் பத்தி அவனுக்கு கவலையே கிடையாதான். இவ உடம்ப மயக்க தெரியறதுக்கு முன்னாடியே 8 பீஸா வெட்டி திசைக்கு ஒரு பீஸை கொண்டு போய் போட்டுடு. மூச்சை இழுத்து பிடிச்சபடி சங்கீதா அமைதியா படுத்திருக்க பேசிக்கிட்டே இருந்தான் முரளி. அந்த ஐசக் பாஸ் அப்படின்னு கூப்பிட்டான். என்ன? அனாத குரங்கு ஸ்பாட்ல அந்த சுனில்குமார் டைனமைட்டை டிஃப்யூஸ் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்க சென்னையை சலட போட்டு தேடிக்கிட்டு இருக்கான் எஸ்பி தனசேகர். இந்த நிலைமையில நம்ம தெருவுல இறங்கினா கண்டிப்பா மாட்டிக்குவோம். ஒரே ராத்திரியில காதர், அரசு, வள்ளின்னு வரிசையா 3 பேரை பலி கொடுத்திருக்கோம். இனி நம்ம பக்கம் உயிர் எதுவும் சேதாரம் ஆகக்கூடாது. சங்கீதாவை கொலை செய்யறது சுலபம் பாஸ், ஆனா பாடியை 8 பீஸாக்கி திசைக்கு ஒண்ணு கொண்டு போய் போடுறது கொஞ்சம் சிரமம். முரளி இதை கேட்டதும் சிரிக்க ஆரம்பிச்சான். எதையுமே சேலஞ்சா எடுத்து பண்றதுதான் எனக்கு பிடிக்கும். போலீஸ்ல மாட்டிக்காம சங்கீதாவோட பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீ சங்கீதாவோட கதையை முடி, பாடியை என் கார்ல ஏத்து, மத்ததை நான் பாத்துக்கிறேன். முரளி சொல்லிட்டு இருக்கும் போது பக்கத்துல நின்று இருந்த நபர் பாஸ் அப்படின்னா. என்ன தீவா? கேசவனுக்கு சுயநினைவு திரும்பியாச்சு. எழுந்து உட்கார்ந்ததும் சுத்து முத்தும் பாத்துட்டு இருக்காராம். இந்த நிமிஷத்தை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வா போலாம். நீ சங்கீதாவோட கதையை முடிச்சுட்டு கார்ல ஏத்து, நான் கேசவனை பாத்துட்டு வந்துடுறேன். அந்த தீவாவை தொடர்ந்து உள்ள இருந்த இன்னொரு அறைக்குள்ள வேகமா போனா முரளி. கேசவன் கட்டில இருந்து எழுந்து உட்கார்ந்து சுட்டு முத்தும் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவருடைய வலது கால்ல கட்டிலோட காலோடு சேர்த்து ஒரு சங்கிலி பிணைக்கப்பட்டிருந்தது. அவருக்கு பக்கத்துல போய் ஒரு நாற்காலி இழுத்து போட்டு உட்கார்ந்தா முரளி. என்ன கேசவன் சார், எப்படி இருக்கீங்க? நேத்து மதியானம் சரியா 1 மணிக்கு மயக்கத்துக்கு போன நீங்க இப்பதான் மயக்கத்தை விட்டு எழுந்திருக்கீங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? முரளியை சில நாடுகள் வரைக்கும் வெறிச்சு பார்த்துட்டு கேட்டான் கேசவன். எங்க சிண்ட்ரலா? சிண்ட்ரலா? ஓ, அந்த வெளிநாட்டு காதலியை கேக்குறீங்களா? சாரி கேசவன் சார், உங்களையும் அவளையும் கடத்தும் போது அவ கொஞ்சம் முரண்டு பிடிச்சா, தகராறு பண்ணிருக்கா. தீபாவுக்கும் ஐசக்குக்கும் பொண்ணுங்க முரண்டு பிடிச்சா பிடிக்கவே பிடிக்காது, கற்பழிச்சு கொண்டுருவானுங்க. சிண்ட்ரலாவுக்கும் அதே கதைதான் ஏற்பட்டிருக்கு. இப்போ உங்க சின்ன வீடு சிண்ட்ரலா உங்க மாருதி கார் டிக்கிக்குள்ள ஒரு பிராக்கெட் குறி மாதிரி செத்து கிடக்குறா. காரோட முன்பக்க பேனட்டுக்குள்ள டைனமைட், பின்பக்க டிக்கிக்குள்ள சிண்ட்ரலாவோட டெட் பாடி. வீரிட்டு கத்த ஆரம்பிச்சாரு கேசவன். அட பாவி, கட்டலோடு சேர்த்து கட்டப்பட்டிருந்த சங்கிலியை இழுத்துக்கிட்டு கோபாவேசமா எழுந்திருக்க முயற்சி பண்ணி முடியாம தளர்ந்து போய் உட்கார்ந்துட்டாரு. அதை பார்த்ததும் முரளி சிரிச்சான். நான் பாவி, நீ புண்ணியவானா? ஒரு தீவிரவாத அமைப்புக்கு தலைவியான சிண்ட்ரலாவை உன்னோட சின்ன வீடா வச்சுக்கிட்டு வெளிநாட்டு தீவிரவாத கும்பலை சென்னைக்கு கொண்டு வர நீ முயற்சி பண்ணிருக்க. அந்த புண்ணிய காரியத்துக்காக கோடிக்கணக்கான டாலரை உன் மடியில கொண்டு கொட்டி இருக்கா அவ. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களை ஒரே நேரத்துல வெடிகுண்டு மூலமா தகர்க்கிறதுக்காக அண்டர் கிரவுண்ட்ல ஒரு மெகா அழிவு திட்டத்தையும் போட்டு வச்சிருந்தீங்க. அந்த மெகா அழிவு திட்டத்துக்கு டெண்டரை எங்க ஜுவாலா இயக்கம் ஏற்கனவே ஒரு வல்லரசு நாடுகிட்ட இருந்து $10 கோடி வாங்கியிருக்கு. எங்களுக்கு கிடைச்ச அந்த கான்ட்ராக்டை நீங்க தட்டி பறிக்க முயற்சி பண்றது எந்த வகையில நியாயம்? அதான் எங்க கோபத்தை காட்டுறதுக்காக உங்களுக்கு சொந்தமான யசோதா டவருக்கும் ப்ளூ மெட்டல் அலைஸ்க்கும் பாம் வச்சோம். அதே நேரத்துல எங்க இயக்கத்தோட வலிமையை பிற தீவிரவாத இயக்கங்களுக்கும் எடுத்து காட்டுறதுக்காக உங்க மாருதி காரியை கடத்தி சர்வ சக்தி வாய்ந்த ஒரு மல்டி வயர் கனெக்ஷன் டைனமைட்டை பேனட்டுக்குள்ள பிக்ஸ் பண்ணோம். உங்க மாருதி காருக்கு அனாத குரங்கு அப்படின்ற கோட் வேர்டையும் கொடுத்தோம். அந்த பாம் பிளாஸ்ட் ஆனா 500 மீட்டர் தூரத்துக்கு இருக்கக்கூடிய எந்த உயிரும் தப்பாது, எந்த கட்டடமும் மிஞ்சாது. 8.5 ரிக்டர் அளவுக்கு பூகம்பம் ஏற்பட்டு 30 வினாடி நீடிச்சா எந்த அளவுக்கு சேதம் உண்டாகுமோ அவ்வளவு பெரிய சேதம் அங்க உருவாகும். முரளி பேச பேசதான் கேசவனுக்கும் சூழ்நிலை புரிய ஆரம்பிச்சது. உங்களுடைய இயக்கத்தை பத்தி நானும் சிண்ட்ரலாவும் ரொம்பவே கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம 2 இயக்கங்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை இந்தியாவை பிடிக்காம போனதுதான். அப்போ நாமெல்லாம் ஒரே கூட்டம் தானே. சிண்ட்ரலா இறந்து போனதுக்காக நான்லாம் கவலைப்படவே இல்லை. என்னுடைய யசோதா டவருக்கும் ப்ளூ மெட்டல் அலைஸ்க்கும் வெடிகுண்டு வச்சதை பத்தி நான் கவலைப்படல. என்னுடைய மாதி காரில் வைக்கப்பட்டிருக்க வெடிகுண்டு வெடிச்சு 500 மீட்டருக்கு மயான பூமியானாலும் அது எனக்கு சந்தோஷம் தான். சாரி கேசவன் சார், நீங்க சந்தோஷப்பட முடியாது. ஏன்? நீ உயிரோடு இருக்க போறதே இன்னும் கொஞ்ச நேரம் தானே. அதுக்கப்புறம் நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட போறீங்க. முரளி சொன்ன வார்த்தையில கேட்டதும் கேசவன் திடுக்கிட்டு போயிட்டாரு. கேசவன் சார், வெளியே கொளுத்து போட்ட பட்டாசு சாரா மாதிரி போலீஸ் இயங்கிட்டு இருக்காங்க. ஐஜி ரங்கராஜோடைய மகளும் எஸ்பி தனசேகரோட தங்கச்சியுமான சங்கீதா நேத்து வரைக்கும் எனக்கு காதலி. இன்னைக்கு அவ எதிரி.
வழி. ஒரு போலீஸ் அதிகாரியோட பொண்ணை காதலிச்சா ஏக்கத்துக்கு பல தகவல்கள் கிடைக்க உதவியா இருக்குமோன்னு நினைச்சுதான் அவளை காதலிச்சேன். ஆனா இப்ப அதுவே எனக்கு வினையா முடிஞ்சிருச்சு. ஐஜி ரங்கராஜனுக்கும் எஸ்பி தனசேகருக்கும் யூனிஃபார்ம் போடும் போதெல்லாம் மனசுக்குள்ள தாழ முடியாத ஒரு வழி பிறக்கணும். சங்கீதா உயிரோடு இருக்க கூடாது. அவருடைய கோரமான மரணம் அவங்க 2 பேரோட இதயங்களையும் சுக்குநூறா நொறுக்கணும். இவ்வளவு சம்பவம் நடந்த பிறகும் போலீஸ் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்களை வலை போட்டு தேட ஆரம்பிப்பாங்க. நாங்க அவங்களுக்கு கிடைக்க கூடாது. அதே நேரத்துல இது வெடிகுண்டு சம்பவங்களும் சங்கீதாவோட கொலைக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னு நீங்களே டேப் ரெக்கார்டர்ல பேசி கேசட்ல பதிவு பண்ணி வச்சுட்டு போலீஸ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லிட்டு அவங்க வரதுக்கு முன்னாடி இந்த துப்பாக்கியால சுட்டு தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டீங்க. புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொன்னதும், இல்ல அது மட்டும் நடக்காது. நான் பேசினதானே கேசட்ல பதிவாகும். நான் வாயை திறக்க மாட்டேன். நீங்க வாயை திறக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் கேசவன் சார். உங்களை மாதிரியே பேச தீவானால முடியும். ஒருத்தருடைய குரலை ஒரு முறை கேட்டா போதும். அதே மாதிரியான குரலை துல்லியமா அவன் பேசுவான். பேச போறது தீவா, சாக போறது நீங்க. தீவா கேசவன் சாருக்கு அவர் மாதிரி பேசி காட்டு. தன் கையில வச்சிருந்த துப்பாக்கிய கேசவன் நெற்றி போட்டுல வச்சா முரளி. ரெக்கார்டிங் இப்பயும் வச்சுக்கலாமா கேசவன் சார்? முரளி சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் பாக்கெட்ல இருந்த செல்போன் சினுங்க ஆரம்பிச்சது. இன்கமிங் கால் எடுத்து பார்த்தான். அதுல எஸ்பி தனசேகரோட நம்பர் வரவும் குரலா மாத்தி பேச ஆரம்பிச்சான். வணக்கம் எஸ்பி சார், நீங்களே போன் பண்ணிருக்கீங்க. ஏதாவது விசேஷ செய்தி உண்டா? எஸ், உனக்கு கெட்ட செய்தி, எனக்கு நல்ல செய்தி. சொல்லுங்களேன் கேட்போம். சுனில்குமார் மாருதி கால வச்ச டைனமைட்டை டிஃப்யூஸ் பண்ணி குப்பைக்கூடையில தூக்கி போட்டுட்டாரு. முகம் மாற ஆரம்பிச்சான் முரளி. என்ன பேச்சையே காணோம்? எஸ்பி சார், உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தியை நான் சொல்லட்டுமா? சொல்லு. உன்னோட சிஸ்டர் இப்ப உயிரோடவே இல்ல. பொய்யா? சங்கீதாவோட உடம்பு 8 துண்டா உங்க கைக்கு கிடைக்கும் போது உங்களுக்கே தெரியும். சாரி முரளி, சங்கீதாவோட ஜாதகப்படி அவளுக்கு ஆயுள் 88 வருஷம். எட்டிமட ஜோசியம் சொல்லி இருக்கான். திடுக்கிட்டான் முரளி. பேசுறது நான் தானு தனசேகருக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன முரளி திடீர்னு மௌனம் ஆயிட்ட? பேசுறது நீதான்னு எனக்கு எப்படி தெரியும்னு யோசனை பண்றியா? காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டாலே என்னோட மூளை கொஞ்சம் ஓவர் டைம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். சங்கீதா அனாதை குரங்கு ஸ்பாட்ல இருந்து காணாம போனதுமே எல்லாரும் யாரோ அவளை கடத்திட்டு போயிருக்கலாம்னு பேசிக்கிட்டாங்க. ஆனா நான் மட்டும் அப்படி யோசனை பண்ணவே இல்லை. அதுக்கு காரணம் சங்கீதா கடத்தப்படுறதுக்கு அவ ஒன்னும் குழந்தை கிடையாது. அதுவும் இல்லாம அவ்வளவு போலீஸ் பாதுகாப்புள்ள ஒரு இடத்துல கடத்தல் நடக்கணும்னா அதுக்கு சாத்தியமே கிடையாது. இது எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் நான் சில ரகசிய நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருந்தேன். சங்கீதாவுக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒருத்தர் அவளை கூட்டிட்டு போயிருக்கணும் அப்படின்ற விஷயத்த என்னோட வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கிட்ட சொல்லி யோசனை பண்ண சொன்னேன். சங்கீதாவோட காதலன் முரளி ஏன் ஸ்பாட்டுக்கு வந்திருக்க கூடாதுன்ற சந்தேகத்தை முதலா என் பொண்டாட்டி தான் கிளப்பினா. அந்த சந்தேகத்தை அடிப்படையாக வச்சு போலீஸோடைய ஷேடோவிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பாத்திரமான போலீஸ் அதிகாரி சந்திரசூடனை விட்டு உன்னை க்ளோஸா ஃபாலோ பண்ண சொன்னேன். சந்திரசூடன் அப்பப்ப எனக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாரு. இப்போ உன்னை ரொம்பவும் பக்கத்துல நெருங்கிட்டோம். பக்கம்னா எவ்வளவு தூரம் தெரியுமா? கொஞ்சம் அப்படியே திரும்பி பாரு. தனசேகர் பேச பேச முரளிக்கு வேர்த்து வழி ஆரம்பிச்சது. பயத்தோட திரும்பி பார்த்தான். அங்க துப்பாக்கி முளைச்ச கையோட நின்றுட்டு இருந்தான் தனசேகர். அவனுக்கு பின்னாடி மப்டி போலீசார் பரவி இருக்க ஐசேக்கும் ஏக்கத்தை சேர்ந்த சில இளைஞர்களும் கையில விலங்கோட அவங்களுக்கு பக்கத்துல முட்டி போட்டுட்டு இருந்தாங்க. சிரிக்க ஆரம்பிச்சான் தனசேகர். வா முரளி, வந்து உன்னோட இயக்கத்தாளர்களோட அப்படியே ஐக்கியமாயிடு. லாக்கப்புக்கு போய் சகவாசமா பேசிக்கலாம். முரளிய போலீஸ் அதிகாரிகள் சூழ்ந்து தள்ளிட்டு போக சாக்லேட் வாசனையோட அவனை மறிச்ச சங்கீதா. முரளி, உனக்குள்ள இப்படி ஒரு கசாப்பு கடைக்காரன் இருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சு. நீயும் நானும் காதலிச்ச நாட்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கரை படிந்த நாட்கள். அந்த நாட்களை இனிமே நான் நினைச்சோட பார்க்க போறது இல்ல. உன்னுடைய தண்டனை காலம் முடிஞ்சு நீ வெளியே வரும்போது ஒரு புது மனுஷனா மாறி இருக்கணும். தீவிரவாதம் வேண்டாம். அது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே வேண்டாத ஒரு விஷயம். பை த பை, கையோட ஒரு ஹாட் அண்ட் ஸ்வீட் நியூஸையும் உனக்கு நான் சொல்லிடுறேன். எனக்கும் சுனில்குமாருக்கும் சீக்கிரமே கல்யாணம். உனக்கு இன்விடேஷன் கண்டிப்பா வரும். சங்கீதா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டுமில்னு ஒரு துப்பாக்கி வெடி சத்தம் கேட்கவும் எல்லாரும் அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தாங்க. நெத்தியில துப்பாக்கி வச்சபடி ரத்தமா சரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு கேசவன். தனசேகர் வேகமா பக்கத்துல போய் குனிஞ்சு பார்க்க மெல்ல மெல்ல தீவிரவாதம் தன்னோட உயிரை விட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு புதிய நாவலை சந்திக்கலாம். பாய் கைஸ்.